श्रीगुरुभ्यो नमः। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुस्साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः. ஸ்ரீ வி. கிருஷ்ணசுவாமி ஐயர் சம்ஸ்கிருத கல்வி அறநிறுவனத்தின் கீழே வையக்களத்தூர் அனந்த சுப்பிரமணியன் மீனாட்சி என்டோமெண்ட் என்கின்ற பெயரில் ஒரு வைப்பு நிதியை கொண்டு ஓம்காரானந்த மகாசுவாமிகளுடைய நினைவாக ஒவ்வொரு ஆண்டும் மே மாதம் 10ஆம் தேதி ஒரு வேதாந்த பிரவச்சனமானது நடைபெற வேண்டும் என்று ஸ்ரீமதி ராஜேஸ்வரி ஸ்ரீ நாகசுவாமி அவர்களால் இந்த என்டோமெண்ட்டானது உருவாக்கப்பட்டிருக்கு. ஸ்ரீமதி ராஜேஸ்வரி அவர்கள் தன்னுடைய மாதுலர், தன்னுடைய மாமா மாமி உடைய நினைவாக இந்த என்டோமெண்ட்டை உருவாக்கியிருக்கார்கள். அந்த என்டோமெண்ட்டில் ஸ்ரீமதி ராஜேஸ்வரி மேடமுக்கு ஓம்காரானந்த மகாசுவாமிகள் மேல் ஒரு பக்தியினால் அவருடைய நினைவாக இந்த பிரவச்சனமானது, வேதாந்த பிரவச்சனமானது ஆண்டாண்டு நடைபெற வேண்டும் என்பது விருப்பம். அந்த விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி இது ஆரம்பிச்சிருக்கா. ஓம்காரானந்த மகாசுவாமிகள் ஒரு 7 வருடங்களுக்கு முன்னாடி இதே பவனத்தில் ஒரு பிரவச்சனம் பண்ணார். ஒரு 77,000 பேர் அந்த யூடியூப்பில் அந்த பிரவச்சனத்தை பார்த்தார். ஒரு சிறந்த வேதாந்த விஷயங்களை சொல்கிறதுல ஒரு சிறந்த ஒரு நைபுண்ணியம் சுவாமிகளுக்கு உண்டுங்கிறத அடியன் ரொம்ப அனுபவிச்சிருக்கேன். அதுலேயும் குறிப்பாக ஒரு எளியவனுக்கு, என்ன மாதிரி இருக்கிறவாளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சரளமான உதாரணங்கள்லாம் அப்படியே நிறையா கொடுத்து ஒரு அழகான பிரவச்சனத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். அவருடைய நினைவாக இந்த வேதாந்த பிரவச்சனம் நடக்கிறது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். இந்த பிரவச்சனம் வாஸ்தவமாக நேற்று நடைபெற வேண்டியது. ஓம்காரானந்த சுவாமிகளுடைய நினைவு தினம்ங்கிறது மே 10ஆம் தேதின்னு இருந்தாலும் வாத்தியாருடைய, எங்களுடைய குருநாதாலுடைய அவைலபிலிட்டி, அவருடைய நேற்று ஒரு வேறு காரியக்கிரமம் இருந்ததுனால நான் கேட்டேன் ராஜேஸ்வரி மேடம் கிட்ட, வாத்தியார் ஊரில் இருக்கும்போது அதை நம்ம மிஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் தள்ளி போடுறதை பற்றி நமக்கு பிரச்சனை இல்லை, அதை முன்னிட்டு நடத்தணுங்கிறது தான் முக்கியமே தவிர நாளில் பெரிய ஒரு பிடிவாதம் வேண்டாம்னு மாமியே சொன்னதுனால இன்றைய தினம் அந்த பிரவச்சனமானது நடைபெற இருக்குது. இதே என்டோமெண்ட்டு கீழே பிரவச்சனத்தை தொடர்ந்து ஒரு சின்ன ஸ்காலர்ஷிப்பு, ஒரு டிசர்விங் ஸ்டூடெண்ட்டு, வேதாந்தம் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு சமர்ப்பிக்கணும் அப்படிங்கிறதும் ஒரு விஷயமாக இருக்கிறதுனால பிரவச்சனம் முடிந்ததோடு அந்த இதுவும் நடைபெறும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். இந்த பிரவச்சனத்தை நடத்தி கொடுக்கறதுக்காக ஒப்புக்கொண்டுள்ள மகாமகோபாத்தியாயரான எங்களுடைய குருநாதரான பிரம்மஸ்ரீ டாக்டர் மணிதிராவிட சாஸ்திரிகளுக்கு நமஸ்காரபூர்வகம் சுவாகத்தங்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த என்டோமெண்ட்டை உருவாக்கியிருக்கிறவாளும் இங்கே வந்து சேர்ந்திருக்கா. பக்தர்கள் பிரவச்சனத்தை கேட்குறதுக்கு வந்திருக்கக்கூடிய எல்லாருக்கும் நமஸ்காரபூர்வகம் சுவாகத்தங்களை நான் தெரிவித்து கொண்டு மேற்கொண்டு உபன்யாசத்தை நடத்தி கொடுக்குமாறு நமஸ்காரத்தோடு வாத்தியார்கிட்டே பிரார்த்திச்சுக்கிறேன். ஸ்ரீ குருப்யோ நமः. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர்தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். நாராயணः பரோவ்யக்தாத் அண்டமவ்யக்த சம்பவம் அண்டஸ்யாந்தஸ்த்விமே லோகாः சப்தத்வீபாச்ச மேதினி. பகவத்கீதையில் அத்வைத்தம் அப்படின்னு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. நமக்கு சட்டுன்னு தோணும், அத்வைத்தம்ங்கிற இந்த சப்தமாவது பகவத்கீதையில் வந்திருக்கா அப்படின்னு. வரவே இல்லை. துவைத்தத்தையும் காண, அத்வைத்தத்தையும் காண. பகவத்கீதையில் துவைத்தம் அத்வைத்தம் இந்த சப்தமே இல்லை. அப்போ பகவத்கீதையில் அத்வைதத்தை பற்றி சொல்லுன்னா எப்படி சொல்கிறது? அத்வைத்தங்கிற சப்தம் இல்லை, ஆனால் அந்த அர்த்தம் இருக்குது. அதை தான் நம்ம பார்க்கணும். சப்தத்தை தேடி பார்த்தோன்னா நமக்கு கிடைக்காது. ஆனால் அத்வைத்தம்னு எந்த அர்த்தத்தை சொல்கிறோமோ அந்த அர்த்தத்தை தேடினா நிச்சயமாக கிடைக்கும். அந்த திருஷ்டியில் பார்த்தால் இங்கே நிறைய அத்வைத்தம் இருக்குது. அது எல்லாத்துக்கும் முன்னாடி நம்ம ஒன்று என்ன தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால், அத்வைத்தம்னு எதை சொல்கிறா?
எந்த வஸ்துவை அத்வைத்தம்னு சொல்கிறாங்கிறத புரிஞ்சுக்கணும். உபனிஷத்து அத்வைத்தம் அப்படின்னு எப்படி நினைக்கிறது அதையும் நம்ம பார்க்கணும். சாதாரணமாக ஆத்மாவை பற்றின ஒரு திருஷ்டி தான் அத்வைத திருஷ்டிங்கிறது. ஆத்மாங்கிறது ஒன்று, ஆத்மா ஒன்றே, ரெண்டாவது ஆத்மா கிடையாது, ஒரே ஆத்மா தான், எல்லா இடத்துலையும் அதே ஆத்மா அப்படின்னு சொல்லக்கூடியது தான் ஆத்மாத்வைத்தம் அப்படின்னு சொல்கிறது. இதை உபபாதனம் பண்ணுறதுக்கு ஜீவபிரம்ம அபேதமும் சொல்லும்படியாக இருக்குது. இப்போது ஜீவாத்மாக்களும் ஆத்மாக்கள் தானே. அப்போ ஜீவாத்மாவை ஒவ்வொரு சரீரத்துக்கும் தனித்தனியாக இருக்கிறதாக நம்ம வச்சுட்டோமானால் அப்போ ஒரே ஆத்மா ஆகுமோ? ஆக முடியாது இல்லையா? அப்போ எல்லா சரீரத்திலையும் ஒரே ஆத்மான்னு சொல்லணும். அது சொன்னால் கூட போகாது. எல்லா சரீரத்திலையும் ஒரு ஜீவாத்மா, அதுக்கு ஏக ஜீவவாதம் அப்படின்னு வேதாந்தத்தில் பேர். ஒரே ஆத்மா ஜீவாத்மான்னு சொன்னாலும் பரமாத்மான்னு இன்னொருத்தர் இருக்காரு. அப்படி இருக்கிறச்சே ரெண்டு ஆத்மா வந்துடும் இல்லையா? அதனால் இப்போ நம்ம ஆத்மாத்வைத்தம் அப்படின்னு சொல்கிறதா இருந்தால் மொத்தமே ஒரே ஒரு ஆத்மான்னு கொண்டு வரணும். அந்த ஆத்மா தான் ஈஸ்வரனாகவும் இருக்குது, அந்த ஆத்மா தான் ஜீவனாகவும் இருக்குது அப்படிங்கிறத இப்போ போதிக்கணும். அது ஒன்றா தெரிகிறதா பலவாக தெரிகிறதாங்கிறது விஷயம் இல்லை, எப்படி வேணாலும் தெரியலாம். சூரியன் ஆகாசத்தில் ஒன்றாக இருந்தாலும் சூரிய பிரதிபிம்பங்கள் பலவாக தெரியலாம் இல்லையா? அதனால் பலவாக தெரிகிறதேங்கிறதுக்காக அதை அத்வைதத்துக்கு விரோதம் இல்லை. ஆனால் ஒரே ஆத்மா தான் பலவாக தெரிகிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுட்டா அது ஆத்மாத்வைத்தம். இதை உபபாதனம் பண்ணுறதுக்காக நமக்கு ஜீவபிரம்ம அபேதம் அது வேதாந்தம் சொல்கிறது. இல்லைன்னா ஜீவனும் ஈஸ்வரனும் ஒன்று அப்படின்னு சொல்லி நமக்கு ஒன்றும் பெரிய பிரயோஜனம் ஒன்றுமே இல்லை. நாம் அந்த காரியங்கள்லாம் ஒன்றும் பண்ண போகிறதில்லை. ஈஸ்வரன் பண்ணுற காரியத்தை ஜீவன் பண்ண போகிறதில்லை, ஜீவன் பண்ணுற காரியத்தை ஈஸ்வரன் பண்ண போகிறதில்லை. அவரையும் நம்மளையும் ஒன்றுன்னு சொல்லி என்ன பிரயோஜனம் இங்கே? இன்னும் கேட்டால் ஈஸ்வரோகம் அகம்போகி அப்படின்னு யார் நினைக்கிறானோ அவளெல்லாம் ஆசுர சம்பத்துக்காரா அப்படின்னு சொல்லி இங்கே நிந்தை பண்ணியிருக்கு. இருக்கட்டும், அது வேறு விஷயம். அது நம்ம சொல்லக்கூடிய அத்வைத்தம் அது இல்லை, அத்வைத்த விஷயம் கிடையாது அது. அதனால் ஒரே ஆத்மா அப்படின்னு கொண்டு வரணும். இப்போ நம்ம பகவத்கீதையில் பார்ப்போம். பகவத்கீதையில் இந்த விஷயம் வருதா? உபனிஷத்தில் வருதுங்கிறது சந்தேகமே இல்லை. மாண்டூக்கியோபனிஷத்தில் சாந்தம் சிவம் அத்வைத்தம் சதுர்த்தம் மன்யந்தே அப்படின்னு சொல்லி ச ஆத்மா ச விஜ்ஞேயா. இதுக்கு மேலே இதை விட ஸ்பஷ்டமாக சொல்கிறதுக்கு இல்லை. அத்வைத்தமாக அந்த ஆத்மஸ்வரூபம் அதுதான் தெரிந்து கொள்ள வேண்டியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிருஹதாரண்யக்கத்திலையும் இந்த மாதிரி நிறைய வருது. பிருஹதாரண்யக்கத்தில் பார்த்தா சலில ஏகோ திரஷ்டா அத்வைத்தோ பவதி. துவைத்தம் தெரிகிறது, ஆனால் அத்வைத்தம் இருக்கிறது. துவைத்தம் தெரியலாம், தெரியறதெல்லாம் காணப்படுறதெல்லாம் உண்மையாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் எது இருக்கோ அது உண்மை தான் இருக்க முடியும், பொய்யானது இல்லை, இல்லாதது தான் பொய். ஆக அத்வைதா அஸ்தி, இருக்கு அப்படின்னு சொல்கிறது. ஆக அது சத்தியம். மாயாமாத்திரம் இதந்த்வைத்தம் அத்வைத்தம் பரமார்த்ததா கௌடபாதர் சொல்கிறார். எப்போ அந்த அத்வைத்தம் தெரியும்னு சொன்னால் இப்போ தெரியாது. நாம் ஒரு பெரிய அனாதி மாயையா சுப்தா, அந்த மாயையில் தூங்கிட்டு இருக்கோம், தூங்கிட்டு சொப்பனம் பார்த்துட்டு இருக்கோம். இந்த தூக்கத்துலேருந்து என்னை விழிக்கணும், பிரபோதம் ஏற்படணும். அது வந்தால் அப்போ தெரியுங்கிறார். அனாதி மாயையா சுப்தா யதா ஜீவ பிரபுத்தியதே அஜம் அனித்ரம் அஸ்வப்னம் அத்வைத்தம் புத்தியதே ததா. அப்போ அவன் அத்வைத்தம் தான் தெரியும். அந்த அத்வைத்தம் அவனுக்கு தெரியக்கூடியது. நாமெல்லாம் அவனுக்கு தெரியக்கூடிய அந்த அத்வைத்தம் எப்படி இருக்கும், எப்படி வர்ணிக்கப்பட்டிருக்கு புஸ்தகத்திலேங்கிறத தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆக அனுபவங்கிறது அவனை சேர்ந்தது. இப்படி இருக்கிறச்சே
அந்த அத்வைத ஸ்வரூபம் இங்கே சொல்லியிருக்காங்கிறத பார்ப்போம். இதையும் நம்ம மனசில் வச்சுக்கணும். இந்த அத்வைதத்தை தெரிஞ்சுட்டா என்ன பிரயோஜனம், இதை தெரிஞ்சுண்டு அதனால் ஏற்படக்கூடிய பலம் என்ன அப்படின்னு கேட்டால் மோக்ஷம் அப்படின்னு சொல்லுவாள். சோக நிவர்த்தி அப்படின்னு சொல்கிறது. இது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே அர்த்தம்தான். மோக்ஷன்னா என்னங்கிறத பார்த்தா கீதை என்ன சொல்கிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி சோக நிவர்த்தி, தரதி சோகம் ஆத்மவித்து அப்படின்னு உபனிஷத் வாக்கியம். நாரதர் இதை கேட்டுட்டு ஆத்மாவை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி சனத்குமார்கிட்ட போய் தெரிஞ்சுட்டு வந்தார்னு வருது. அதனால் தரதி சோகம் ஆத்மவித், ஆத்ம ஜானம் வந்தால் தான் சோகம் இல்லாமல் போகும். தத்ர கோ மோக கஷோகா ஏகத்துவம் அனுபஷ்யதா. அந்த ஆத்ம ஜானம் வந்து கொடுத்தோன்னு சொன்னால் அப்புறம் அவனுக்கு சோகமாவது மோகமாவது வர முடியுமா? வராது, கிடையாது. சோகம் மோகம் கிடையாது. ஆக சோகம் இல்லாமல் இருக்கிறதுக்கு இது சாதனம். சோகம் இல்லாமல் இருப்பது தான் மோக்ஷம். மோக்ஷங்கிறது அதுதான். வேறு என்னமோ ஒரு ஊருக்கு போகிறது, அந்த லோகத்துக்கு போகிறதுங்கிறது அத்வைத்தத்தில் இல்லை. அது வந்து அந்த மோட்சம் வந்து ஆபேட்சிகமான மோட்சம். இங்கேருந்து கொஞ்சம் விடுதலை கிடச்சி வேற இடத்துக்கு போயிட்டு இதை விட சௌக்கியமாக இருந்துவிட்டு அப்புறம் திரும்பி வரணும். கீதையிலேயே பிரம்மலோக பரியந்தம் போனாலும் திரும்பி வரணுங்கிறது. ஆ பிரம்ம புவனால் லோகா புனராவர்த்தினோர்ஜுன மாபுபேத்தியது கவுந்தேஜ புனர்ஜன்ம நவித்யதே. நீங்கள் எந்த லோகத்துக்கு போனாலும் சரி திருப்பி திருப்பி போகும்படியாக இருக்கும். அப்படின்னா திரும்பி வந்தால் தானே திரும்பி போக முடியும். புனராவர்த்தினகான்னு சொன்னால் பிரம்மலோகத்துக்கு இதான் முதல் தடவை போகிறான்னு இல்லை, இதுக்கு முன்னாடி போயிருப்பான், போயிட்டு வந்துட்டு இப்போ மறுபடியும் போகிறான். இது ரெண்டாவது தடவை தான் இருக்கணும். ரெண்டு அடுத்ததான் இதுதான் பிரப்பிரதமம், முதல் தடவை போகிறான் அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை. எல்லாமே புனராவர்த்தியாக இருக்குது. ஆனால் என்கிட்ட வந்தாச்சுன்னா தான் சொல்லியிருக்கேன். உபேத்தியா கிட்ட வருதுன்னா என்ன அப்படின்னு பார்த்தா ஞானம்தான் கிட்ட வருது. இல்லைன்னா அது தூரக்க இருக்குது. எவ்வளோ தூரக்க இருக்குது? ஓடி கூட கண்டுபிடிக்க தொட முடியாத அளவுக்கு அத்தனை தூரத்துக்கு இருக்குது. தத்தூரே தத்வந்திகே அப்படின்னு சொல்லி ரொம்ப தூரக்க இருக்குது. அவன் தெரிஞ்சுக்கலே அப்படின்னு சொன்னாக்க போயிட்டே இருக்க வேண்டியதான். எங்கேயாவது போய் பார்ப்போம், அங்கே இருக்கான்னு பார்த்தா எவ்வளவு காலம் போனாலும் கல்ப கோட்டி பரியந்தம் ஓடிண்டே இருந்தாலும் அவனை பிடிக்க முடியாது. அதனால் தூரக்க இருக்குது. அவளுக்கு தெரிஞ்சுட்டான்னு சொன்னால் எங்கேயுமே போக வேண்டாம், ஆத்மஸ்வரூபமாக இருக்குது. ஆகையாலே அது ரொம்ப பக்கத்தில் இருக்குது. ஆக ரொம்ப பக்கத்தில் வரத்துக்கு தெரிஞ்சுக்கிறது தான் காரணம். ஆக உபேத்திய அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னு சொன்னால் தெரிஞ்சுட்டானே ஆனால் அதுக்கப்புறம் மறுஜன்மா கிடையாது அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறோம். எல்லாம் சரி. இதை வச்சுன்னு நம்ம இப்போ கீதையை ஆரம்பிப்போம். இதை நம்ம மனசில் வச்சுப்போம். சோகம் போகணும்னு சொன்னால் நமக்கு ஒரு ஆத்ம தத்துவம் தெரியணுமே. அந்த ஆத்ம தத்துவம் தான் அத்வைத ஆத்ம தத்துவம். இதை நம்ம தீர்மானமாக வச்சுக்கலாம். இதில் ஒன்றும் மாற்று கருத்தே இருக்க முடியாது இல்லையா? நான் பெரிய சம்சாரியாக இருக்கேன், ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன்னு தன்னை தெரிஞ்சுட்டதுனால போகுமோ சோகம்? போகாது. எந்த ஒரு ஆத்ம தத்துவத்தை தெரிஞ்சுட்டதுனால சோகம் போகுமோ அந்த ஆத்ம தத்துவத்தை பற்றி தான் அத்வைதம்னு இப்போ சொல்கிறது. இங்கே என்ன ஆச்சு? பகவத்கீதை எப்படி வந்தது? அர்ஜுனன் யுத்தத்துக்கு தயார் நிலையில் இருக்குது. சேனையோர் உபயோர் மத்தியே ரசம் ஸ்தாபயமேச்சுத. எனக்கெல்லாம் பார்க்கணும், நான் எல்லாரோடையும் யுத்தம் பண்ண மாட்டேன், எனக்கு சரிசமமாக யோக்கியத்தை உள்ளவாளோடு தான் யுத்தம் பண்ணணும், அதனால் யாரெல்லாம் வந்திருக்கான்னு பார்க்கணும்னு சொல்லி ரதத்தை நடுப்புற கொண்டு போய் நிறுத்த சொல்கிறான். இவனும் சாமி அங்கே போய் நிறுத்திட்டார். கரெக்டாக சரியான இடத்துல நிறுத்தி இவன் கண்ணில் அந்த பெரியவாள்லாம் படுற மாதிரி நிறுத்தி, பாரு எல்லாரையும் பாரு, இவாளை பாரு அவளை பாருன்னு வேற சொல்கிறார். அவளை எல்லாத்தையும் பார்த்த உடனே இந்த அர்ஜுனனுக்கு ஒரு பெரிய வருத்தம் ஏற்பட்டு போச்சு, மனசில் கஷ்டம். இவா எல்லாருமே நமக்கு ரொம்ப பூஜ்யாளாக இருக்காளே, துரோணர் பீஷ்மர் இவாளெல்லாம் பரம பூஜ்யாளாக இருக்கும்போது இவாளை போய் அம்பால் அடிக்கலாமா? அது மகா அபராதமாச்சே அப்படின்னு தோணிப்படுச்சு. அதை மாத்திரம் இல்லை, இருக்கிறவா யாரை பார்த்தாலும் ஏதோ ஒரு ரீதியில் அவள் சொந்தக்காரளாக இருந்துட்டுருக்கா. எல்லாரையும் நான் அடிச்சுட்டு நான் என்னத்தை பண்ணுறது? ஸ்வஜனம் ஹி கதம் ஹத்வா சுகின சியாம மாதவா. அவன் யோஜனை பண்ணியிருக்கான், நான் சௌக்கியமாக இருக்கணும் தானே ஆசைப்பட்றேன்,
சௌக்கியமாக இருக்கிறதுக்காக தானே யுத்தத்தில் இறங்கியிருக்கேன், இதனால் நமக்கு சௌக்கியம் வரும்னு. ஆனால் இந்த அத்தனை பேரையும் கொன்னுட்டேன்னு சொன்னால் அப்போ தான் சௌக்கியம் கிடைக்கும்னா அது எப்படி சௌக்கியமாக முடியும் இல்லையா? எல்லாரையும் சேர்ந்து சௌக்கியமாக இருந்தால் தானே நமக்கு சௌக்கியம். ஸ்வஜனங்களை எல்லாரையும் கொன்று போட்டுவிட்டு சௌக்கியமாக எப்படி இருக்க முடியும்னு கேட்குறான். நியாயமாக தான் தெரியுறது. அது மாத்திரமில்லை, இந்த யுத்தம் பண்ணினால் பெரிய தோஷம் பாபம் வரும் அப்படிங்கிறதையும் சுவாமிக்கு உபதேசம் பண்ணுறான் அர்ஜுனன். என்னன்னு சொன்னால், இங்கே வந்திருக்கிறவா அத்தனை பேரும் புருஷர்கள் தானே, அவளுக்கு குடும்பம் இருக்கும் இல்லையா? இந்த புருஷர்கள்லாம் இங்கே செத்து போயிட்டானா குடும்பத்தை யார் கவனிக்கிறது? அந்த ஸ்திரீக்கள்லாம் யார் காப்பாற்றுவா? அது பெரிய அனர்த்தத்துக்கு ஹேத்துவாகிடுமே. அதெல்லாம் சொல்லி காமிக்கிறான். ஆக என்னால் முடியாது, இது மகா தப்பான காரியம் அப்படின்னு சொல்லி நிற்கக்கூட முடியாமல் உட்காந்துடுறான்னு வருது. தலை சுற்றுறது, உடம்பெல்லாம் நடுங்கிறது, கையில் வில்லை பிடிச்சிக்கிறது கூட சக்தி இல்லை, கீழே விழுறது வில்லு, என்னுடைய வில்லு கையில் இருந்து நழுவி உட்காந்துட்டான் அப்படியே சோகத்தில். சுவாமி பார்த்தார், இவனை இப்போ இந்த சோகத்துலேருந்து வெளியில் கொண்டு வரணும். இவனை விட்டு யுத்தம் பண்ணி வைக்கணும்னு ஒன்றும் பெரிய அவசியம் இல்லை சுவாமிக்கு. ஆனால் இந்த அர்ஜுனனுக்கு இந்த சோகம் நிவர்த்தி ஆகணும், அதுக்கு ஏதாவது உபாயம் பண்ணணும். அதே சமயத்தில் அவனுடைய தர்மத்தில் எந்த பிரவೃತ್ತಿ ஏற்பட்டிருக்கோ, இந்த யுத்தம் அவனை பொறுத்தவரையில் இது தர்ம யுத்தம். தர்ம யுத்தத்தில் ஆரம்பிச்சுட்டு நடுப்புற அதை நிறுத்துறதுக்கு ஒன்றும் காரணம் இல்லை. திடீர்னு அது ரொம்ப தப்பானது அப்படின்னு சொன்னது இவனுடைய தப்பு. இது அதில் இவனுக்கு ஒரு மோகம் ஏற்பட்டிருக்கு. இந்த யுத்தம் தர்ம யுத்தம் அதர்ம யுத்தமாக அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனாலே சுவாமிக்கு என்ன பண்ணோன்னா, இவனுடைய மோகத்தை போக்கணும், சோகத்தை போக்கணும். இவனுடைய சோகத்தை போக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? சாதாரணமாக ஒரு மனுஷனுடைய சோகம், ஏதாவது ஒரு சோகம் வந்ததுன்னா அந்த சோகத்தை போக்கிறதுக்கு அவனுக்கு ஆத்ம ஞானம் வேணும்னு அவசியம் இல்லை. அவனுக்கு அபீஷ்டமாக ஏதாவது ஒரு பலத்தை கொடுத்துட்டோன்னா அவன் மனசு திரும்பிடும். பிடிச்ச விஷயத்தில் அவனை ஈடுபடுத்தியாச்சுன்னா சரி நல்லா இருக்குது, சோகம்லாம் மறந்து போச்சு, தானாகவே மறந்து போயிடும், சோகம் சௌக்கியமாக ஆகிடும் இல்லையா? ஆனால் இவன் எப்படி இருக்கான்னு கேட்டால் அந்த மாதிரி இல்லை. எதை கொடுத்தாலும் வாங்கிக்கிற நிலைமையில் அவன் இல்லை. அவனே சொல்லிவிடான், நஹி பிரபஷ்யாமி மமாபனுத்யாத் யச்சோகமுச்சோஷணம் இந்திரியாணாம் அவாப்பிய பூமௌ அசபத்ன மிருத்தம் ராஜ்யம் சுராணாமப்பி சாதிபத்தியம். இந்த பூமியில் பெரிய சக்கரவர்த்தியாக நான் ஆயிட்டேன்னு சொன்னால் அது அந்த லாபத்தினாலே என்னுடைய இந்த சோகம் போயிடுமான்னு கேட்டால் முடியாது. சரி, தேவலோகத்தில் 3 லோகத்துக்கும் உன்னை ராஜாவாக ஆக்கிடுறேன் அப்படின்னு கிடச்சின்னா நீ உனக்கு சௌக்கியமாக இருக்கலாமோனோ, சோகம் போயிடுமோனுங்க, முடியவே முடியாதுன்ட்டு அர்ஜுன் அப்படி சொல்கிறான். அதுவும் வேண்டாம், இதுவும் வேண்டாம். ஆக இகலோகத்திலையும் பரலோகத்திலையும் ஒரு சௌக்கியத்தை அனுபவிக்கணுங்கிற இச்சை அவனுக்கு இல்லைன்னு இதுலேன்னு தெரியுது. வைராக்கியம் இருக்குது. ஆக வைராக்கியமாக இருக்கிற ஆசை உள்ளவனுக்கு அவன் ஆசைப்பட்ட விஷயத்தை கொடுத்து சோகத்தை நிவர்த்தி பண்ணி விடலாம் தாத்காலிகமாக. இந்த ஆளுக்கு ஆசையே இல்லைன்னு தெரியுது, வைராக்கியமாக இருக்கான் எல்லாத்துலேயும். அப்போ இவனுடைய சோகத்தை போக்குறதுக்கு ஆத்ம ஜானத்தினால தான் முடியும். தரதி சோகம் ஆத்மவித்து அப்படி. உடனே அவனுக்கு ஆத்மாவை சொல்லிக் கொடுக்கணும்னு ஆரம்பித்தார். அதுதான் 2வது அத்தியாயத்தில் உபதேசம் ஆரம்பிக்கிறது. அசோச்சியான் அன்வசோச்சஸ்துவம் பிரஜாவாதாம்ச்ச பாஷசே கதாசூ நகதாசூம்ச்ச நானுசோச்சந்தி பண்டிதா. இந்த ஸ்லோகம் வித்தியாசமாக இருக்குது. நீ யாருக்காக சோகப்பட வேண்டாமோ அவளுக்காக சோகப்படுற, அது கரெக்டு, அதில் ஒன்றும் தப்பில்லை. அசோச்சியான் அன்வசோச்சஸ்துவம் பிரஜாவாதாம்ச்ச பாஷசே. நீ பெரிய புத்திசாலித்தனமாக பேசுகிறதாக நினச்சி பேசின்னு இருக்கே, ரொம்ப சாஸ்திரியமாக சாஸ்திரத்தை கரைச்சி குடிச்சிட்டு பேசுகிற மாதிரி உன்னுடைய பேசியிருக்கு, எனக்கு உபதேசம் பண்ணுற மாதிரி. அது வாஸ்தவம் இல்லை. அசோச்சியான் அன்வசோச்சா. சோகம் யாரை உத்தேசித்து செய்யலாமோ அவளுக்காக நம்ம சோகப்பட்டால் அது நியாயமாக தான் இருக்கும். ஆனால் நீ அப்படி பண்ணலை. ஒன்று. 2வது வரியில் என்ன சொல்கிறாருன்னா, பண்டிதாளாக இருக்கிறவா கதாசூன் அகதாசூம்ச்ச நானுசோச்சந்தி. கதாசு அப்படின்னா மரணமடைந்தவர்கள்,
அகதாசு அப்படின்னு சொன்னால் உயிரோடு இருக்கிறவர்கள் இல்லையா. மரணம் அடைந்தவாளை பற்றியும் இவ கவலைப்பட மாட்டாளாம், உயிரோடு இருக்கிறவாளை பற்றியும் கவலைப்பட மாட்டான் அப்படின்னு சொல்கிறது. எதுக்குமே அவர் கவலைப்பட மாட்டான் அசோச்சியாளாக இருந்தார். ஏன்னா இவ யாருக்கு எதை பற்றி கவலைப்பட மாட்டா அப்படின்னு சொன்னால் அந்த அசோச்சியமான ஸ்வரூபத்தை பற்றி கவலைப்பட மாட்டான். ஏன் அப்படின்னு கேட்டால் மரணமோ அந்த ஜீவனமோ எதை சொல்கிறாளோ அது ரெண்டையுமே நம்ம சரீரத்தை வச்சு தான் சொல்கிறோம். கதாசூன் அப்படின்னு சொன்னால் செத்து போனவான்னு அர்த்தம் சொல்கிறோமோ. நான் செத்து போனவான்னா யார் செத்து போனவா? யார் செத்து போகிறா? முதல்ல ஆத்மாவா செத்து போகிறது? சரீரம் செத்து போகிறது. நாம் ஆத்மாவை சொல்லிகிட்டு இருக்கோம். ஆனால் ஜீவாபேதம் பாவ கிலேதம் மிரியத்தே ந ஜீவோ மிரியத்தே உபனிஷத்து. ஜீவன் இல்லாததுனால இந்த சரீரம் மிருத சரீரமாகிறது. ஷரீரம் மிருதம் ந ஜீவோ மிருதா. அப்போ என்னாச்சு? எதுக்கு மரணம் வந்தது? இதுக்கு தானே. அவள் ஆத்மாவை பற்றி எதுக்காக கவலைப்படணும்? ஆத்மாவுக்கு ஏதாவது மரணம் வந்ததா? ஆத்மாவுக்கு மரணம் வந்ததுன்னு சொன்னால் ஆஹா மரணம் செத்து போடுமே இந்த ஆத்மா அப்படின்னு சொல்லி கவலைப்படணும். ஆத்மா செத்து போடுமேன்னு நினைக்கிறவன் யாராக இருக்கணும்? அவன் பண்டிதனாக இருக்க முடியாது, ஆத்ம ஜானியாக இருக்க முடியாது, அஷடாக இருக்கணும், சாதாரண இவன் இல்லையா. அவன் ஆத்மா செத்து போட்டேன்னு ஒன்றை போல் இந்த சமயத்தில் அழுவான். ஆனால் ஆத்மாவை தெரிஞ்சின்றவன் அந்த ஆத்மாவுக்காக அழமாட்டான். ஆக பண்டிதாகனு சொன்னால் ஆத்மஜானிகள். ஆத்மஜானிகள் ஆத்மா செத்து போயிடுமே அப்படின்னு சொல்லி கவலைப்பட மாட்டா. உயிரோடு இருக்கிறச்சும் கவலைப்பட மாட்டான்னுட்டார். ஆத்மா உயிரோடு இருக்கிறச்சு. ஏன்னா அவளுக்கு தெரிகிறது அந்த ஏன் எப்போ கவலைப்படுற ஒரு சந்தர்ப்பம் வரும்னு சொன்னால் கஷ்டம் வரும்போது. ஆத்மாவுக்கு கஷ்டம் எதுவுமே இல்லை, அதனுடைய உபாதியில் தான் கஷ்டம் நின்றுடுறது. அது ஆத்மாவில் ஆரோபிக்கப்படுகிறதே தவிர உண்மை கிடையாது அப்படின்னு தெரிஞ்சுன்றதுனாலே அந்த ஆத்மஜானிகள் உயிரோடு இருக்கிறச்சியும் ஆத்மாவுக்காக கவலைப்பட மாட்டா. மற்ற விஷயத்துக்கெல்லாம் கவலைப்படுவா. எங்கே கவலைப்படணும்னு சொன்னால் யாராவது ஒரு சாதாரண மனுஷன் அவன் சச்சரித்திரனாக இருக்க வேண்டியவன் அந்த சச்சரித்திரத்துலேருந்து நழுவி போயிட்டான் அப்படின்னு சொன்னால் ஐயோ பாவம் இந்த மாதிரி ஆயிடுத்தே அப்படின்னு வருத்தப்படலாமா? அதெல்லாம் நியாயம் இல்லையா. அந்த மாதிரி கவலைப்படுறது இங்கே விஷயம் இல்லை. ஆத்மாவுக்காக கவலைப்படுறது அப்படிங்கிறது ஆத்மஜானிகளுக்கு இல்லைன்னு சொல்லிட்டார். இதுலேருந்து ஆத்மஜானி சோகந்தரதி அப்படிங்கிற அந்த விஷயம் வந்தது. அப்போனா எனக்கு ஆத்மஜானத்தை கொடுன்னு கேட்பான். அப்போ ஆத்மா எதுன்னு காமிக்கணும். எந்த ஆத்மாவை காமிக்கிறார் இவர்னு பாருங்க. முதல்ல ஆரம்பத்திலேயே நான் நீ இவ எல்லாருமே எக்காலத்திலையும் இல்லாமல் போனதில்லை, எக்காலத்திலையும் இல்லாமல் போவதும் இல்லை இல்லையா. நத்வே வாகம் ஜாத்து நாசம் நத்வம் நேமே ஜனாதிபாக நச்சைவ ந பவிஷ்யாமஹ சர்வே வயம் அத்தப்பரம். நாம் இல்லாமல் போகக்கூடிய ஒரு காலமே கிடையாது. ஆத்மா நித்தியம் அப்படிங்கிறத எங்கே சொல்லி காமிக்கிறார். நீ ஆகட்டும், நான் ஆகட்டும், இவாளெலாம் ஆகட்டும், யாருமே இல்லாமல் போக போகிறது இல்லை. ஆத்மாவை மனசில் வச்சுன்னு சொல்கிறார். பகுவச்சனம் இருக்குது. இந்த பகுவச்சனத்தை வச்சுட்டு மற்ற வியாக்கியாத்தாலாம் ஆத்ம பகுத்துவம் தெரிகிறதே அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த இடத்துல. ஆனால் ஒரே ஆத்மாவில் பலவாக விவகாரம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் ஒரே சூரியன் ஆனால் பிரதிபிம் ஜீவனானாத்வம் மாதிரி தெரிகிறது. அதை வச்சுட்டு பகுவச்சனம் போடலாம், தப்பு கிடையாது. அடுத்த ஸ்லோகத்தில் பார்ப்போம். அவர் என்ன சொல்கிறார்? அந்தவந்த இமே தேகாக நித்தியஸ்யோக்தா ஷரீரிணா. இங்கே ஏகவச்சனத்துக்கு வந்துட்டார். ஷரீரி ஆத்மா, ஆத்மா ஒன்று. அந்த ஒரே ஆத்மாவுக்கு இந்த ஷரீரங்கள் அநேகமாக இருக்குது. அந்த ஷரீரங்கள் தான் அனித்தியம், ஆத்மா இல்லை, அதுதான் அழியக்கூடியது. ஷரீரம் அழியக்கூடியது தான், அதை ஒன்றுமே நிறுத்தி வைக்க முடியாது. நீங்கள் யுத்தம் பண்ணாட்டாலும் கொஞ்ச நாள் கழித்து அது தானாக போயிடும். அதனால்
அது போயிட போகிறதேன்னு சொல்லி நான் இப்போ யுத்தத்தை நிறுத்துறேன்னு நீ காரணமாக சொல்லாதே அப்படின்னு சொல்லிட்டு வர. இங்கே ஆத்மானு ஒன்று வருது, ஒன்று ஏகவச்சனம் வந்து கொடுத்து இப்படி சொல்லிவிட்டு இந்த ஆத்மாவை கொல்ல முடியாது, அது நித்தியம், யாருமே கொல்ல முடியாது, ஆகையால் நீ யுத்தம் பண்ணலாம்பா அப்படின்னு சொல்லிவிட்டு நஜாயத்தே மிரியத்தேவா அப்படின்னு ஆரம்பித்து ஒரு ஸ்லோகம் சொல்கிறார். நஜாயத்தே மிரியத்தேவா கதாச்சித் நாயம் பூத்வா பவிதாவா நபூய அஜோ நித்திய சாஸ்வதோயம் புராணோ நஹன்யத்தே ஹன்யமானே ஷரீரே. இந்த இடத்துல இந்த ஸ்லோகத்தை பகவான் கட்டோபனிஷத்துலேருந்து கொண்டு வந்திருக்கார். இதுவும் இதே மாதிரி மேற்கொண்டு பல இதுக்கு முன் ஸ்லோகமும் இது ரெண்டும் கட்டோபனிஷத்தில் சொல்லப்பட்ட மந்திரம். அந்த மந்திரத்தை அர்ஜுனனுக்கு பிரமாணமாக கொடுக்கணுங்கிறதுக்காக பகவான் இங்கே எடுத்து சொல்கிறார். இல்லைன்னா அவர் வாயால் சொல்லியாச்சு இந்த விஷயத்தை. சொன்ன விஷயத்துக்கு ஒரு பிரமாணம் எங்கேன்னு கேட்டால் நாம் பேசுகிறச்ச உடனே உபனிஷத்தில் சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி அர்ஜுனனுக்கு கட்டோபனிஷத்தில் இருக்கு பாரு அப்படின்னு சொல்லி கட்டோபனிஷத்துலேருந்து 2 மந்திரத்தை எடுத்து காண்பிக்கிறார் பகவான். பகவத்பாதால் அப்படி தான் எழுதியிருக்கார். இதுக்காக துவே சாட்சிபூதே ரிச்சௌ ஆனினாய பகவான். தான் சொன்ன விஷயத்துக்கு சாட்சி வேணுமே, பிரமாணம் வேணுமேங்கிறதுக்காக சாட்சியாக இந்த 2 இருக்க கொண்டு வந்திருக்கார். கொஞ்சம் மாற்றம் எதுக்காக பண்ணுறதுன்னா, மந்திரத்தை வேத மந்திரத்தை புராணத்தில் அனுவாதம் பண்ணும்போது கொஞ்சம் மாற்றம் பண்ண தான் பண்ணுவாள். ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம்னு இருந்ததுன்னா பாகவதம் ஆத்மாவாஸ்யம் இதம் சர்வம் அப்படிங்கும். அர்த்தம் மாத்திரத்துக்காக இல்லை, அது வேறு காரணம். அதனால் வேத மந்திரமானது புராணத்தில் அனுவாதம் பண்ணும்போது சின்னதாக ஒரு மாற்றம் பண்ணி, அர்த்தத்தில் மாற்றம் இருக்காது, ஆனால் சப்தத்தில் கொஞ்சம் மாற்றம், அது ஒரு காரணத்துக்காக சொல்லியிருக்கா. அந்த மாதிரி தான் இது வந்திருக்கு. இப்போ நாம் என்ன பார்க்கணும், சாட்சியாக கொண்டு வந்தாரே அந்த ரிக்கு மந்திரம் அங்கே எப்படி வந்திருக்கு கட்டோபனிஷத்தில் அப்படின்னு கேட்டால், இது சாட்சாத் பிரம்மத்துக்கு வந்திருக்கு. சாட்சியாக கொண்டு வந்த ரிக்கு அங்கே பிரம்மத்துக்கு, அங்கே எங்கே வந்திருக்கு, அந்யத்ர தர்மாத் அந்யத்ரா தர்மாத் அந்யத்ராஸ்மாத் கிருதா கிருதாத் அந்யத்ர பூதாச்ச பவ்யாச்ச எத்தத் பஷ்யசி தத்வத அப்படின்னு நச்சிகேதஸ் யமதர்மராஜாவை பார்த்து கேட்குறான். என்ன சொல்கிறான், உங்களுக்கு நேர சாட்சா்காரம் இருக்குது, அனுபவிக்கிறீர்கள் நீங்கள், உங்களுக்கு சாட்சா்காரமாக தெரியக்கூடிய அந்த தத்துவத்தை எனக்கு சொல்லுங்கோங்கிற. எந்த தத்துவமானது அந்யத்ர தர்மாத் அந்யத்ர அதர்மா, அதாவது தர்மாதர்ம சம்பந்தமே இல்லாததோ, காரியம் காரணம் இது ரெண்டுமாக ஆகாததோ, அது காரியத்திலையும் சேர்ந்ததில்லை காரணத்திலையும் சேர்ந்தது இல்லையோ, 3 காலத்தினாலையும் எதை அளக்க முடியாததோ, காலபரிச்சின்னமாக ஆகாததோ, அந்த தத்துவத்தை நீங்கள் சாட்சாத் பார்த்துட்டுருக்கீங்களே, அனுபவிச்சுட்டுருக்கீங்களே, அதை எனக்கு சொல்லிக் கொடுக்குவோங்கிற. இது நிச்சயமாக பிரம்ம விஷயத்தில் தான் கேட்குறான். இதுக்கு முன்னாடி கேட்கும்போது ஏயம் பிரேத்தே விசிகித்சா மனுஷே அஸ்தீத்தேக்கே நாயமஸ்தீதி சேக்கே, செத்து போடுறான், செத்து போனதுக்கப்புறம் இருக்கான்னு சில பேர் சொல்கிறா, இல்லைன்னு சில பேர் சொல்கிறா, ஒன்றுமே தெரியலை நமக்கு, அதை சொல்லுன்னு சொன்னான். இது ஜீவனை பற்றி கேட்குறதுங்கிறது தெரியறது இல்லையா, அதுக்கு அடுத்தது இது. அப்போ இது ஜீவனை பற்றி இல்லை, ஜீவன்னா தர்மாதர்ம சம்பந்தப்பட்டவன் தானே, தர்மா சம்பந்த இதுக்கு அப்பாற்பட்ட ஸ்வரூபம் அப்படின்னு சொல்லி பிரம்மஸ்வரூபத்தை தானே கேட்குறான். இதுக்கு பதில் சொல்கிறச்ச தான் இந்த மந்திரம் வருது. நஜாயத்தே மிரியதேவா விபஷ்சித்துன்னு அங்கே வருது. இங்கே கதாச்சித் விபஷ்சித்து நாயங்குதஷ்டின் நபபூவ கஷ்டித். இதே மந்திரார்த்தம் இதே தான். நான் இது எதுக்காக சொல்ல வரேன், எந்த மந்திரத்தை சாட்சியாக கொண்டு வந்தாரோ பகவான், அந்த மந்திரம் இந்த ஜனன மரணாதிகள்லாம் பிரம்மஸ்வரூபமான ஆத்மாவுக்கு இல்லை அப்படின்னு சொல்லின்னு இருக்கு. இங்கே அர்ஜுனன் அழறது பிரம்மன் செத்து போயிடும் அப்படிங்கிறதுக்காக இல்லையோன்னு, இந்த பீஷ்மாதிகள்லாம் மரணத்தை அடைஞ்சிருவா அப்படிங்கிறதுக்காக தானே அழறான். அப்போ அவனுக்கு காமிக்கும்போது இந்த ஆத்மா அழிவு இல்லாதது அப்படின்னு சொல்கிறதுக்கு அந்த மந்திரத்தை சாட்சியாக கொண்டு வந்த பகவான் என்ன நினைக்கிறார், ஒரே ஆத்மான்னு நினைக்கிறார். அந்த பிரம்மத்துக்கு நஜாயத்தே மிரியத்தேவா அப்படின்னு பிரம்மம் உற்பத்தி ஆகும், அது செத்து போகும்னு யார் அந்த மாதிரி பிரசக்தியே இல்லையேன்னு கேட்டால், அங்கே கூட சொல்கிறது அந்த பிரம்மன் ஜீவரூபமாக
உற்பத்தி அடையிறதுன்னு லோகத்தில் தெரிகிறதோ இல்லையோ, மரணம் அடையிறதுன்னு தெரிகிறதோ இல்லையோ, அப்போ இந்த மாதிரி வரக்கூடிய ஒரு பிரசக்தியை இல்லைன்னு சொல்லி நிஷேதம் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக அந்த ஆத்மா இந்த ஆத்மா அப்படின்னு ரெண்டு இல்லை, ஒரே ஆத்மா தான். அதுதான் ஈஸ்வரன், அதுதான் ஜீவன். அந்த ஜீவபிரம்ம அபேதத்தை மனசில் வச்சுண்டு இவன் ஜீவாத்மா செத்து போயிடும்னு நினைக்கிறானோ இல்லையோ, அதெல்லாம் செத்து போகாதுப்பா, இதை சொல்லியிருக்கு பாரு அப்படின்னு காமிக்கிறார். ஆக ஆத்மா செத்து போகாது. ஜீவாத்மா பரமாத்மான்னு நீங்கள் பேதம் வேணா பண்ணிக்கலாம், எத்தனை பேதம் வேணாலும் பண்ணிக்கலாம், வேண்டாம்னு சொல்லலை. ஆனால் ஆத்மா செத்து போகாது. எந்த ஆத்மாவாக இருந்தாலும் அது ஆத்மாவாக இருந்தால் நிச்சயமாக செத்து போகாது. அனாத்மா தான் செத்து போகும். அதுக்காக இதை கொண்டு வரேன். இதை நான் எதுக்காக சொன்னேன், அந்த ஆத்மா ஒன்று ஜீவபிரம்ம அபேதம் இங்கே சொல்லப்பட்டது அப்படிங்கிறதுக்காக சொன்னேன். நேரடியாக ஜீவ பிரம்ம அபேதத்தை சொல்கிறதுக்கு 13வது அத்தியாயம் வருது. இந்த பகவத்கீதையில் 18 அத்தியாயம் இருக்கு இல்லையா, 6 பிரிச்சிருக்கா, 3 ஷட்கம்னு. அந்த 3 ஷட்கத்துக்கு வேதாந்தத்தை அனுசரித்து ஒன்று தொம்பதார்த்தத்தை சொல்லக்கூடியது, இன்னொன்று தத்பதார்த்தத்தை சொல்லக்கூடியது, 3வது ஐக்கியத்தை சொல்லக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ 13லேருந்து ஆரம்பிக்கிறது 3வது ஷட்கம். அந்த 3வது ஷட்கத்தில் ஆரம்பத்திலே ஐக்கியம். அங்கே எப்படி சொல்கிறார், இதம் ஷரீரம் கௌந்தேய க்ஷேத்திரமித்யபிதீயத்தே. க்ஷேத்திரஜ்ஞாங்கிற சப்தத்துக்கு அர்த்தம் சொல்லணும். அதுக்காக என்ன சொல்கிறாருன்னா, இதம் ஷரீரம் கௌந்தேய க்ஷேத்திரமித்யபிதீயத்தே ஏதத் யோ வேத்தி தம் பிராஹு க்ஷேத்திரஜ்ஞ இதி தத்விதா. என்ன நினைக்கிறார் சுவாமி, இந்த சரீரம் இருக்குது, இதுக்கு க்ஷேத்திரம். யாருடைய க்ஷேத்திரம்? க்ஷேத்திரம்னா க்ஷேத்திர சுவாமி யார்? இந்த சரீரத்தில் எந்த ஜீவாத்மா இருக்கானோ அவன் தான் க்ஷேத்திரஜன். இங்கே க்ஷேத்திரஜன்கிறது பரமாத்மா இல்லை. யாருக்கு இந்த சரீரம் சொந்தமாக இருக்கோ அவனுக்கு தெரியும், இந்த சரீரம் தெரிகிறது அவனுக்கு. ஆக க்ஷேத்திரஜா அப்படின்னு சொல்லப்பட்டது இந்த இடத்துல அந்தந்த சரீரத்துக்கு சுவாமியாக அதிபதியாக இருக்கக்கூடிய ஜீவாத்மா. இப்படி சொல்லிட்டு அடுத்த ஸ்லோகத்தில் க்ஷேத்திரஜ்ஞாபி மாம் வித்தி சர்வக்ஷேத்ரேஷு பாரத. க்ஷேத்திர க்ஷேத்திரஜ்ஞயோர் ஞானம் யத் தத் ஞானம் மதம் மம. எல்லா க்ஷேத்திரத்திலையும், இந்த சரீரம் மாத்திரம் இல்லை, உலகத்தில் எத்தனை சரீரங்கள் இருக்கோ, எத்தனை பிராணி சரீரங்கள், மனுஷ சரீரம்னு இல்லை, 84 லட்சம் யோனிகள்னு சொன்னால் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். செடி கொடி மரம்லேருந்து சகலமும் எடுத்துக்கலாம். எங்கெல்லாம் ஜீவாத்மா இருக்குதுன்னு சொல்கிறோமோ அத்தனை க்ஷேத்திரத்திலையும் க்ஷேத்திரஜன் இருக்குது. அந்த க்ஷேத்திரஜன் நான்கிறத நீ புரிந்து கொள். அப்படின்னா இது எதுக்காக புரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொன்னால், இதை நான் ஞானம்னு சொல்கிறேன். ஆத்ம ஜானின்னு சொல்லணும்னா அந்த ஆத்ம ஜானம்ங்கிறது இதுதான் அப்படின்னுங்கிறார். இதுதான் ஞானமா. நான் ஏதோ அந்த சரீரத்தில் இருக்கேன், நான் சம்சாரியாக இருக்கேன் அப்படிங்கிற ஞானம் அது வேறு ஞானம். அந்த ஞானம் இங்கே உபயோகப்படக்கூடிய ஞானம் இல்லை. இங்கே எந்த ஞானத்தை பற்றி சொல்கிறாருன்னு சொன்னால், ஒரு ஞானம் அஜானத்தால் மறைஞ்சிருக்குன்னு சொல்கிறேன். எங்கே மறைஞ்சிருக்கு, எப்படி மறைஞ்சிருக்கு? சூரியனை போட்டு மேகம் மறைச்சி வச்சிருக்கா மாதிரி அஜ்ஞானேன ஆவருத்தம் ஞானம் தேன முஹ்யந்தி ஜந்தவா. என்னாச்சு, அஜ்ஞானம் ஞானத்தை ஆவரணம் பண்ணி வச்சிருக்கு. அதனால் இந்த ஞான விஷயத்தில் ரொம்ப மயக்கமாக இருக்குது. முஹ்யந்தி ஜந்தவா, ஒன்றும் சரியாக புரியலை, சரியாக தெரியல அப்படின்னு இருக்கா. அப்போ இதை என்ன பண்ணணும், இதை எப்படி போக்குறது? ஞானேன து தத் அஜ்ஞானம் ஏஷாம் நாசிதம் ஆத்மனः தேஷாம் ஆதித்யவத் ஞானம் பிரகாசயதி தத்பரம். இந்த ஆவரணத்தை எடுத்துட்டா போகிறோம், அது தானாக பிரகாசிக்குங்கிறார். ஞானேன து தத் அஜ்ஞானம் ஏஷான் நாசிதம் ஆத்மனः. முன்னாடி பாருங்கோ, இந்த அஜ்ஞானம் எதை மறைச்சிருக்குன்னு கேட்டால் அஜ்ஞானேன ஆவருத்தம் ஞானம் அப்படின்னு சொன்னார். இங்கே ஒரு ஞான சப்தம் இருக்குது. ஞானத்தை அஜ்ஞானம் மறைச்சி வச்சிருக்கு, சூரியனை மறைச்சி வச்சிருக்கா மாதிரி.
இந்த அஜானத்தை ஞானத்தினால நம்ம நிவர்த்தி பண்ணிவிடுமா? நிவர்த்தி பண்ணிட்டால் அப்போது அந்த ஆத்மா தானாக பிரகாசிக்குங்கிற. அப்படின்னா முன்னாடி சொன்ன ஞானங்கிறது ஆத்மாதான்னு தெரியுது. தேஷாம் ஆதித்யவத் ஞானம் பிரகாசயதி தத்பரம். தன்னுடைய உத்தமமான அந்த உத்கிருஷ்டமான ஸ்வரூபத்தை தானாக அது வெளிக்காமிக்கும், அது பிரகாசிக்கிறது அப்படின்னு சொன்னால். அப்போனா என்னாச்சு? முன்னாடி சொன்ன ஞானங்கிறது ஆத்மா. அந்த ஆத்மாவை அஜ்ஞானம் மறைச்சிருக்கு. மறைச்சி வச்சிருக்கிற அஜ்ஞானத்தை போக்குறதுக்கு நமக்கு ஒரு ஞானம் வேணும். அந்த ஞானம் என்னன்னு கேட்டால் க்ஷேத்திரஜயோர் ஞானம் எத் தத் ஞானம் மதம்மமா. இந்த ஞானம் தான் எனக்கு என்னுடைய திருஷ்டியில் ஞானம். மற்றதெல்லாம் அஜ்ஞானம் எது அதோன்யதா. பாக்கியெல்லாம் அஜ்ஞானத்தில் தான் சேர்த்துக்க முடியும். இது வந்தது இதுதான் ஞானம் அப்படின்னு அங்கே சொல்கிறார். அப்போ எந்த ஒரு ஞானம் ஆத்மஸ்வரூபத்தை மறைச்சி வச்சுருக்கக்கூடிய அஜ்ஞானத்தை நிவர்த்தி பண்ணுமோ அது ஞானம் அப்படின்னு சொல்லிட்டாரானால் அது நிச்சயமாக பிரம்ம ஜானமாகத்தானே இருந்தாகணும். க்ஷேத்திரஜயோகோ ஞானம் எத்த ஜானம் மதம்மமா. அஜ்ஞானத்தை நிவர்த்தி பண்ணக்கூடிய ஞானம் பிரம்ம ஜானம் அப்படிங்கிறது தீர்மானம். ஆக இந்த இடத்துல அந்த க்ஷேத்திரஜனை என்ன நானாக புரிந்து கொள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புரிதல் இருக்கே, அந்த ஞானத்தை தான் இங்கே அஜ்ஞான நிவர்த்தகமான ஞானம் அப்படின்னு சுவாமி சொல்கிறார் அப்படின்னு தெரியுது. இதுக்கு மேலே நீங்கள் 13ஆம் அத்தியாயம் இன்னும் நிறைய பார்க்கலாம். உபபாதனம் எல்லாமே கிடச்சிடும். இது எப்படி க்ஷேத்திரஜனை நான் மாம் வித்தி அந்த பரமாத்மாவாக பார்க்க முடியும், ரெண்டையும் ஒன்றா எப்படி பார்க்குறதுங்கிறது நம்ம 13ஆம் அத்தியாயம் பார்த்தோன்னா மேலே உபபாதங்கள் எல்லாம் வந்துடும். ஏத்தன் மத்தியில் நம்ம இன்னொரு விஷயம் பார்க்கணும். இங்கே இவன் அடையக்கூடிய அந்த மோக்ஷம்னு சொல்கிறோமோனோ, அந்த மோக்ஷங்கிறது எங்கே இருக்குது, அது எப்படி என்னது அப்படின்னு ஒரு சில விஷயத்தை நம்ம பார்க்கலாம். நம்ம இதுக்கு ஒரு வரிசையாகவே பல அத்தியாயங்களில் நம்மளால் பார்க்க முடியும். இந்த ஞானத்துக்கு விஷயமான ஆத்மா என்னதுன்னும் அதே மாதிரி அந்த மோக்ஷங்கிறது என்னங்கிறதும் நம்ம பல இடத்துல நம்ம பார்க்க முடியும். அநேகமாக நிறைய இடத்துல பார்க்கலாம். 2வது அத்தியாயத்தில் பார்க்கும்போது அவர் ஜீவாத்மாவை பற்றி தான் சொல்லிகிட்டே வர்றார். அதுக்கு அழிவில்லை அப்படின்னு சொல்லிகிட்டே வர்றார். சொல்லிண்டு வந்துட்டு கடைசியில் ஏஷாத்தே அபிஹிதா சாங்கியே புத்தி. சாங்கிய புத்தி பாது, இது சாங்கிய புத்தி அப்படிங்கிறார். சாங்கிய புத்தி அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னு சொன்னால் ஆத்ம தத்துவ ஜானம்னு சொல்கிறார். அஜ்ஞானத்தை போக்கக்கூடிய ஆத்ம தத்துவ ஜானம் இருக்கே, அதுதான் இந்த கீதையில் சாங்கிய புத்தி அப்படின்னு சொல்லப்படுறது. சாங்கிய விஷயத்தில் புத்தி, சாங்கிய சாஸ்திரம் இல்லை இது, அது சாங்கிய புத்தி. யோகேத்து இமாம் ஸ்ருணுனா யோகசாஸ்திரம் இல்லை. இந்த ஞானத்தை அடையிறதுக்கு கர்மயோகம்னு சொல்கிறது, அதை பற்றின ஞானம் அது. ஆக இந்த ஆத்மஸ்வரூபத்தை நான் எப்படி சொல்லி கொடுத்தேனோ இதை இப்படி புரிஞ்சுட்டேன்னா சாங்கிய புத்தின்னு சொன்னால் என்னாச்சு? மோட்சத்துக்கு சாதனமான புத்தி இதுதான், ஞானம் இதுதான். ஞானத்தினால மோட்சம் வரும்னு சொல்கிறச்சே அந்த ஞானமாக்கம் இப்போ நான் உனக்கு சொல்லிக் கொடுத்தேன் அப்படின்னு சொன்னார். ஆக இவர் சொல்லிக் கொடுத்தது பிரம்மஜானம்னு தீர்மானமாகிடுச்சு. இந்த ஆத்மாவும் பிரம்மமும் ஒன்றுங்கிறத சித்தமாக பண்ணி வச்சுட்டு சித்தவத்கிருத்திய இவனுடைய சங்கைக்கு பதில் சொல்லிட்டே வர, இதெல்லாம் செத்து போகாது, ஆத்மா நித்தியம், இந்த ஆத்மா தான் பிரம்மம், அதனால் இதை சரியாக தெரிஞ்சுண்டு விட்டேன்னு சொன்னால் உனக்கு மோட்சம். இது அத்வைத்தம் தான் இந்த இடத்துல சொல்கிறது. அது மாத்திரம் இல்லை, கர்மயோகத்தை சொல்லி முடிச்சுட்டு இதே 2வது அத்தியாயத்தில் ஜீவன் முக்தாளை பற்றி கேட்குறான். ஸ்திதப்பிரஜன்னு பேர் கொடுத்துருக்கு. ஜீவன் முக்தன் எப்படி இருப்பான் அப்படின்னு. இந்த ஆத்மாவை தெரிஞ்சுட்டு வந்தானே, எந்த ஆத்மாவை பற்றி இங்கே சொல்லி கொடுத்தாரோ இந்த ஆத்மாவை தெரிஞ்சுட்டவன் ஜீவன் முக்தன் அப்படின்னா இந்த ஆத்ம ஞானம் இப்படி இந்த ஆத்மாவை தெரிஞ்சிக்கக்கூடியவன் முக்தனாகிறான் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துட்டார். அவனை ஸ்திதப்பிரஜன்னு பேர் கொடுத்து ஸ்திதப்பிரஜ்ஞஸ்ய கா பாஷா அப்படின்னு அவன் கேட்குற மாதிரி கேட்டு, பிரஜஹாதி யதா காமான் சர்வான் பார்த்த மனோகதான் ஆத்மன்யேவ ஆத்மனா துஷ்டா ஸ்திதப்பிரஜ்ஞஸ்ததோச்சியதே. இவனுக்கு மனசில் ஒரு ஆசை கூட பாக்கி இருக்காது, எல்லா ஆசையும் நிவர்த்தி ஆகிடும், சந்தோஷமாக இருக்கான்.
எப்படி பாஹ்ய விஷயத்தினால சந்தோஷமாக இருக்காங்கிறது இல்லை, ஆத்மன்னேவ ஆத்மனா துஷ்டா. இவனுடைய சந்தோஷத்துக்கு காரணம் அவனுக்கு பிரகாசிக்கக்கூடிய ஆத்மஸ்வரூபமே தவிர அதை காட்டிலும் வேறானது எதுவுமே இல்லை. அப்படி எவன் இருக்கானோ அவன்தான் ஸ்தித பிரஜன், ஜீவன் முக்தன் அப்படின்னு சொல்கிறான். ஆக 2வது அத்தியாயத்தில் பார்க்குறச்சே ஆத்மாங்கிறது இந்த ஆத்மா தான் அப்படிங்கிறத அவர் நல்லா சொல்லிட்டார். வேறு ஏதோ ஆத்மாங்கிற சப்தத்துக்கு வேறு அர்த்தம் ஏதாவது இருக்குமோ அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக இதை நான் சொன்னேன். 3வது அத்தியாயத்திலும் விஷயம் இருக்குது. 4வது அத்தியாயத்தில் நான் ஒரே ஒரு ஸ்லோகம் சொல்லணும்னு பார்க்குறேன். இதுலேருந்து நமக்கு இந்த விஷயம் தெரிகிறது. அங்கே போகிற போக்கில் சொல்லிட்டு போகிறார். நமாம் கர்மாணி லிம்பந்தி நமே கர்மஃபலே ஸ்பிருஹா இதி மாம் யஹ அபிஜானாதி கர்மபிஹி நசபத்தியதே. முன்னாடி ஸ்லோகத்தில் சாதுர்வர்ணியம் மயா சிருஷ்டம் குணகர்ம விபாகசா தஸ்ய கர்த்தாரமபி மாம் வித்தி அகர்த்தாரமவ்யயம். தன்னை பற்றி சொல்லுகிறார் சுவாமி அர்ஜுனனை பார்த்து. இதெல்லாம் நான் தான் சிருஷ்டி பண்ணியிருக்கேன், சாதுர்வர்ணியோபலட்சிதமான சகல ஜெகத்தையும் நான் தான் சிருஷ்டி பண்ணியிருக்கேன். ஆனால் நான் அந்த சிருஷ்டி பண்ணின கர்த்தா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கியோனோ, அப்படி தான் நினைக்கிறேன். தஸ்ய கர்த்தா, யாருக்கு சிருஷ்டி பண்ணினா இந்த சிருஷ்டிகர்த்தா யாருன்னு சொன்னால் அவர்னு தான் சொல்லணும், அதில் சந்தேகம் இல்லை. பரமாத்மா தான், பரமேஸ்வரன் தான் சிருஷ்டிகர்த்தா, நான் தான் சிருஷ்டிகர்த்தான்னு எந்த ஜீவனும் சொல்லக்கூடாது, அவர் தான் பண்ணார். ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், என்னுடைய உண்மையான ஸ்வரூபத்தில் வித்தி அகர்த்தாரம் அவ்வியம், நான் இந்த இதுக்கு கர்த்தா இல்லை, நான் ஒன்றுமே பண்ணலை, ஸ்வபாவஸ்து பிரவர்த்தத்தைன்னு சொல்கிறேன் அந்த இடத்துல. இதுக்கு முன்னாடி ந கர்த்திருவம் ந கர்மாணி லோகஸ்ய சிருஜதி பிரபு ந கர்மஃல சஞ்யோகம் ஸ்வபாவஸ்து பிரவர்த்ததே. கர்த்திருவத்தை சிருஷ்டி பண்ணுறதுன்னு சொன்னால் எப்பாருப்பா நீ செய் அப்படின்னு சொல்லி நான் யாரையும் செய்ய சொல்லலை, நீ இந்த காரியம் பண்ணணும்னு சொல்லி அதனால் நீ அடைய வேண்டிய பலத்தை நான் சொல்லலை, நீ பண்ணினேன்னா உனக்கு இந்த பலன் கிடைக்கும், உனக்கு அந்த பலத்தை கொண்டு வந்து சேர்த்து விடுவேன் அப்படிங்கிறதும் நான் பண்ணலை. இது எல்லாம் இவர் தான் பண்ணுறாருங்கிறது நமக்கு வேறு பிரமாணம். அவர் தூண்டினதுனால தான் நம்ம வேலை நடக்கிறது. பராத்து தச்சுருதேஹே, அவர் உள்ளே இருந்துன்னு பிரேரணை பண்ணலைன்னு சொன்னால் நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது அப்படின்னு வேதாந்தம் சொல்லிக் கொடுக்குறது. இதே வேதாந்தம் அவர் தான் பலமதம் உபபத்தேகே அப்படிங்கிற அதிகரணத்தில் சொன்ன சித்தாந்தப்படி நாம் பண்ணின கர்மாவுக்கு கரெக்டாக பலத்தை கொடுக்குறார் அப்படிங்கிறது அதே வேதாந்தம் தான் சொல்கிறது. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரா, நான் ஒன்றும் பண்ணலைன்றார். அப்போ இதெல்லாம் எப்படி நடக்கிறதுன்னா ஸ்வபாவஸ்து பிரவர்த்ததே. ரொம்ப விரோதமாக இருக்கே. அவர் தான் எல்லாம் பண்ணுறாருங்கிறதையும் அவர் தான் காரணம்னு சொல்லிட்டு, ஆனால் அவர் சொல்கிறார் நான் ஒன்றும் பண்ணலையே அப்படிங்கிறார். ஸ்வபாவஸ்து பிரவர்த்தே. என்ன அபிப்பிராயம்? 2-3 திருஷ்டாந்தத்தை நம்ம அலசி பார்த்தோன்னா இதனுடைய தாத்பரியம் புரியும். சூரியன் உதிக்கிறது, சூரிய பிரகாசம் படுறது. இந்த சூரிய பிரகாசத்தில் நிறைய மனுஷன் எல்லோரும் தன் வேலையை பார்த்துக்கிறா, அதை உபயோகப்படுத்திக்கிறா இல்லையா? அதை உபயோகப்படுத்தி தம் வேலையை பார்க்கும்போது அந்த வேலை பண்ணுறதுக்கு சூரியனுடைய பிரகாசம் தேவைப்பட்டதாக இருக்கிறதுனாலே அது காரணம், அது நிமித்தம். சூரியனை நான் நிமித்தம்னு சொல்லலாம், சூரியன் இதுக்கு காரணம் அப்படின்னா. ஆனால் சூரியன் என்ன பண்ணினார்? அவர் சும்மா வந்தார், அவ்வளோதான். அவர் ஒன்று நீ இதை பண்ணு அதை பண்ணு ஏதாவது சொன்னாரா? பண்ணாமல் இருந்ததுக்காக ஏதாவது தண்டனை கொடுக்க போகிறாரா, விரட்ட போகிறாரா? ஒன்றும் பண்ணலை. அவர் பாட்டுக்கு உதிச்சார், பிரகாசம் வந்தது, அந்த பிரகாசத்தை இவன் உபயோகப்படுத்திட்டான். அந்த பிரகாசம் இல்லாட்டா இவனால் பண்ண முடியாது. சரிதான், அதை வச்சுட்டு இவன் பிரவൃத்திக்கும் நிவர்த்திக்கும் எல்லாத்துக்கும் உபயோகப்படுத்திக்கிறான். அவர் ஒன்றுமே பண்ணலை பாவம். ஆனால் அவருக்கு பேர் வரும், சவிதா பிரகாஷயதி, ஜெகச்சக்ஷு அப்படின்னு. கர்மசாட்சி ஜெகச்சக்ஷு, சூரியனுக்கு அப்படி ஒரு பேர். அவர் தான் எல்லாருக்கும் கண்ணுக்கு கண்ணாக இருக்கார். இல்லைன்னா அவருடைய பிரகாசம் இல்லாமல் கண்ணு பார்க்காதோ இல்லையோ, அதுக்காக ஜெகச்சக்ஷு எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காரான். இப்படியெல்லாம் சொல்கிறார். சவிதா பிரகாஷயதி அப்படின்னு சொல்கிறான். இந்த பிரயோகத்தை வச்சு கூட விவேச்சனம் பண்ணுவா. அயம் பிரகாசத்தே சஹ பிரகாஷயதி அப்படின்னா என்ன அது பண்ணிது? ஒன்றுமே பண்ணலை, பக்கத்தில் இருக்குது, அவ்வளோதான். அதனுடைய பிரகாசம் இது மேலே பட்டுது, இது பிரகாசத்தில் போய் பட்டுது, அது பட்டுதுன்னு கூட இல்லை, இது பிரகாசத்தோடு சேர்ந்தது ஆச்சு, அதுக்கு பேர் வந்தது பிரகாஷயதி அப்படின்னு. இந்த மாதிரி என்னுடைய சாநித்திய மாத்திரத்தினாலே, சைத்தன்யம்ங்கிறது ஒன்று இல்லாட்டா ஜடம் வேலை செய்யாது.
இந்த சைத்தன்யம் இருக்கிறதுனால தான் ஜடமானது வேலை செய்கிறது. அதனால் இது எல்லாத்துக்கும் காரணம் சைத்தன்யம். சைத்தன்யம் ஒன்றுமே பண்ணல. அவருடைய திருஷ்டியில் சூரியனுக்கு கேட்டோன்னா, நீங்கள் தான் இவாளெல்லாம் வந்து விரட்டுறீங்களா அப்படின்னு சொன்னால், நான் ஒன்றுமே பண்ணல, நான் பாட்டுக்கு இருக்கேன் அப்படின்னு சொல்லி இல்லையா. இன்னும் ஒன்று, அந்த அயஸ்காந்தம் இருக்கே, அது இருந்தால் பக்கத்தில் இருக்கிற இரும்பை அது இழுக்கிறதுங்க. அது இழுக்கிற கிரியை ஏதாவது அதில் இருக்கா? ஒன்றுமே கிடையாது. அது சாநித்தியம் மாத்திரம்தான். அது ஒன்றும் பண்ணலை. அதனுடைய சுபாவம் இது அங்கே போய் சேர்ந்துக்கிறது. ஆக இதெல்லாம் எப்படியோ அந்த மாதிரி சைத்தன்ய மாத்திரம் ஸ்வசாநித்திய மாத்திரத்தினாலே மாயைங்கிறது வேலை செய்கிறது. மாயை வேலை செய்கிறது, எனக்கு பேர் வருது. இதை தான் அவர் சொல்கிறார். நான் ஒன்றும் பண்ணலையே. ஸ்வபாவஸ்து பிரவர்த்ததே நாதத்தே கசித் பாபம் நச்சைவ சுகிருதம் விபு அஜ்ஞானேன ஆவருத்தம் ஜானம் தேன முஹ்யந்தி ஜந்தவஹ அப்படின்னு அந்த இடத்துல சொல்லிக் கொடுக்குறார். அதே மாதிரி தான் தஸ்ய கர்த்தாரம் அபிமாம். இவரை ஏன் இந்த ஜெகத்கர்த்தான்னு சொல்லணும்னா, வேறு யாரையும் சொல்கிறதுக்கு மனுஷன் யாரும் இல்லை, ஆள் இல்லை. இவன் தான் பண்ணான்னு சொல்கிறதுக்கு ஒருத்தரும் இல்லை. இவர் மேலே போடுவோம், இவர் தான் பண்ணியிருக்கார், எல்லாம் பண்ணினார்னு போட்டால் அவர் சரின்னு விட்டார். ஆனால் உண்மை அப்படி இல்லை. இதை தான் சொல்கிறேன். இங்கே சொல்லிவிட்டு நான் எதுக்காக வரேன், இப்போது எனக்கு தெரியறது நமாம் கர்மாணி லிம்பந்தி. இதெல்லாம் பண்ணினேன்னு சொல்கிறாளோ இல்லையோ, எந்த கர்மாவாவது என்னை ஒட்டுறதா அப்படின்னு கேட்டால் இல்லை. இந்த கர்மாலாம் நான் வந்து வேணும்னு பண்ணுறேன்னா, எனக்கு ஏதோ ஒரு பலத்துக்காக பண்ணுறேன்னான்னு சொன்னால் அதெல்லாம் எனக்கு பலத்தில் ஆசையே இல்லை. நமே கர்ம ஃபலே ஸ்பிருஹா இதி மாம் யஹ அபிஜானாதி. இந்த மாதிரி இப்படி சொல்லாமா, அந்த சுவாமிக்கு கர்மலேபம் கிடையாது, சுவாமிக்கு கர்மஃபலத்தில் ஆசை இல்லை அப்படின்னு சுவாமியை யார் தெரிந்து கொள்கிறானோ கர்மபிகி நச பத்தியதே, அவனுக்கு கர்மபந்தம் வராது. இது எப்படி வரும்? சுவாமிக்கு கர்மபந்தம் இல்லை, கர்மா வந்து சுவாமிக்கு ஒட்டலை, சுவாமிக்கு கர்மஃபலத்தில் ஆசை இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டா இவனுக்கு எப்படி கர்மா ஒட்டா வைக்க முடியும்? யாருக்கோ இன்னொருத்தருக்கு கர்மஃபலம் ஒட்டலை அப்படின்னு தெரிஞ்சுட்டதுக்காக நமக்கு தெரிஞ்சுட்டவனுக்கு எப்படி ஒட்டாமல் போக முடியும் அப்படின்னு கேட்டு, என்னை தெரிஞ்சுக்கிறது அவன் எப்படி தெரிஞ்சுக்கிறான்? அகம் பிரம்மாஸ்மின்னா தெரிஞ்சுக்கிறான், அபிநமாகத்தானே தெரிஞ்சுக்கிறான். அப்போது அவன் தெரிஞ்சுக்கிறதும் இப்படியே இருக்குமா. நமாம் கர்மாணி லிம்பந்தி நமே கர்ம ஃபலே ஸ்பிருஹா. அவன் ஆத்ம தத்துவத்தை தெரிஞ்சுன்னுட்டான்னா சுவாமி எப்படி தெரிஞ்சுக்கிறாரோ அதே தான் இவனுக்கும். ஒரே ஆத்ம தத்துவமானதுனால சுவாமியுடைய ஆத்மஸ்வரூபத்துக்கு கர்மபந்தம் இல்லை. இவன் அதை தெரிஞ்சுன்னுட்டான்னா இவனும் அதே தானே. ஆக அப்படி அமைஞ்சிருக்க வாக்கியம் நமே கர்ம ஃபலே ஸ்பிருஹா இதி மாம் யஹ அபிஜானாதி கர்மபிகி நசபத்தியதே. அவனுக்கு எப்படி பந்தம் வரும்? கிடையாதே, அதே ஸ்வரூபம் தானே. இங்கேயும் அந்த ஜீவ பிரம்ம அபேதத்தை சொல்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்களானால் பஜதி ஏகத்துவமாஸ்திதா அப்படின்னு வருது. இந்த ஏகத்துவம் அப்படிங்கிறது அத்வைத்தத்தை சொல்லக்கூடிய அம்சமாக இருக்குது. சர்வபூத ஸ்திதம் யோமாம் பஜதி ஏகத்துவமாஸ்திதா சர்வதா வர்த்தமானோபி கர்மபிகி நச பத்தியதே அப்படின்னு. எல்லா பூதத்திலையும் எல்லா பிராணிகளிடத்திலும் இருக்கக்கூடிய என்னை ஒன்றாக எவன் பார்க்கிறானோ, ஒன்றாக பார்க்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரே ஆத்மா அப்படின்னு பார்க்குறான். உபனிஷத்து என்ன சொல்கிறது? யஸ்து சர்வாணி பூதானி ஆத்மன்யேவானுபஷ்யதி சர்வபூதேஷு சாத்மானம். இதுதான் ஆத்ம ஞானமா. இப்படி பார்த்துட்டானேயானால் தஸ்ய கோ மோக கஷ்யோகா ஏகத்துவம் அனுபஷ்யதான்னு அடுத்த மந்திரத்தில் சொல்லுது. இப்போ எப்படி பார்க்கணுமா? ஒரே ஒரு ஆத்மா, இதுதான் அத்வைத ஆத்மா. இந்த ஆத்மா தான் எல்லாமா இருக்குது, ரெண்டாவது ஆத்மாங்கிறதே கிடையாது. எத்தனை பிராணிகள்ல ஆத்மா இருக்குதுன்னு நம்ம பார்க்குறோமோ அந்த எல்லா இடத்துலையும் இந்த ஒரே ஒரு ஆத்மா தான் இருந்துருக்கு அப்படிங்கிறத இவன் பார்த்துட்டானே. ஆனால் அதுக்கப்புறம் இவனுக்கு கர்மபந்தம் கிடையாது, முக்தி. இவனுக்கு சோகம் மோகங்கள்லாம் வராது அப்படிங்கிறது சொல்கிறது. அதையும் இங்கே இவர் சொல்லி காமிக்கிறார். ஆக இந்த விதத்தில் பார்க்குறச்சே
ஜீவபிரம்மைக்கியம் அது சொல்லி ஒரே ஆத்மா, அத்வைத ஆத்மா அப்படிங்கிற அந்த ஸ்வரூபத்தை நிரூபணம் பண்ணுறாங்கிறது நமக்கு தெரியுது. அதே மாதிரி இன்னொன்றுக்கு போவோம். 6வது அத்தியாயத்தில் ஒரு சில ஸ்லோகங்களை நம்ம பார்ப்போம். 5ல் ஒன்றே ஒன்று சொல்லிட்டு போகலான்னு நான் நினைக்கிறேன். இந்த ஆத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதனங்கள்லாம் சொல்கிறார். அந்த வைராக்கியம் வேணும், எல்லாமே வேணும். தெரிஞ்சுட்டானே ஆனால் அப்போ என்ன ஆகும்னா அவனுடைய ஸ்வரூபத்தை எப்படி வர்ணிக்கிறார்? யோந்த சுகா அந்தராராமஹ ததா அந்தர்ஜோதிரேவயः ச யோகி பிரம்ம நிர்வாணம் பிரம்மபூதः அதிகச்சதி. இந்த ஸ்லோகம் ரொம்ப விசேஷமான ஸ்லோகம். அந்தசுகா அந்தராராமஹ, இது யாரை சொல்கிறா? தெரிஞ்சுட்ட ஜீவாத்மாவை சொல்கிறார். இதை தெரிஞ்சுக்காத ஜீவாத்மா பகிசுகா பகிராராமஹா அப்படின்னு சொல்லணும். அவனுக்கு சுகம் வேணும்னா வெளியில் போய் தேட வேண்டியிருக்கு. அவன் ரொம்ப ரமிக்கணும்னு சொன்னால் வேறு ஏதோ ஒரு வஸ்துவை பார்த்து ரமிக்கும்படியாக இருக்குது, இன்னொரு வஸ்துவை சேர்த்து. ஆனால் இவனுக்கு அப்படி இல்லை. அவனுக்கு ஒரு பிரகாசம்னா வெளியில் தேடும்படியாக இருக்குது பிரகாசம். ஆனால் இவனுக்கு அந்தர்ஜோதிஹி, வெளியில் பிரகாசத்தை இவன் தேடலை. இப்படி இருக்கிறவன் யார்? அது ஆத்மஸ்வரூபத்தை தெரிந்து கொண்டவன் ஞானி. பிரம்ம நிர்வாணம் பிரம்மபூதா அதிகச்சதி. பிரம்மபூதா அதிகச்சதி. பிரம்ம நிர்வாணம்னா என்ன? மோக்ஷத்துக்கு இது ஒரு பேர். பிரம்ம நிர்வாணம்னு மோக்ஷத்துக்கு பேர். நிர்வாண முக்தி கைவல்ய நிர்வாண ஸ்ரேயோ நிஸ்ரேய சாமிரதம். நிர்வாணம் அப்படிங்கிற இந்த சப்தம் முக்திக்கு பரியாயமானது. அந்த முக்திங்கிறது பிரம்மஸ்வரூபம் அப்படிங்கிறது இந்த இடத்துல காமிக்கப்படுறது. பிரம்ம நிர்வாணம், அதை அதிகச்சதி அடைகிறான். எப்படி அடையறான்? அங்கெங்கேயோ பிரம்மம் இருக்குது, இவன் இங்கேருந்து போய் அடைஞ்சு விட்றானா அப்படின்னு கேட்டால் பிரம்மபூதா பிரம்மைவசன் பிரம்மாப்பேதி அப்படின்னு உபனிஷத்து சொல்லும். ஆக இவன் ஏற்கனவே பிரம்மமாகவே தான் இருந்துட்டுருக்கான். தெரியாமல் இருந்தது அது வேறு விஷயம். ஆனால் இவன் தெரிஞ்சின்ற உடனே புது பிரம்மமாக ஆயிடலை. ஏற்கனவே பிரம்மமாக இல்லாமல் இருந்து இப்போ புதுசாக பிரம்மமாக ஆயிட்டான் அப்படிங்கிறது இல்லை. எப்போவுமே பிரம்மமாக இருந்தவன் இப்போது பிரம்ம நிர்வாணத்தை அடைகிறான். இந்த மாதிரி ஆத்மஸ்வரூபத்தை தெரிந்து கொண்டவன் அப்படின்னு சொன்னதுலேருந்தும் அந்த அத்வைத்தமான ஆத்மஸ்வரூபம் இங்கே தெரிகிறது. அதுக்கு அடுத்தது இந்த ஆத்மஸ்வரூபத்தை பார்க்கறதுக்கு சில சாதனங்களை, யோகத்தை சாதனமாக சொல்லிட்டு இங்கே என்ன சொல்கிறார்? சர்வபூதஸ்தம் ஆத்மானம் சர்வபூதானி சாத்மனி ஈக்ஷதே யோகயுக்தாத்மா சர்வத்திர சமதர்சனா. இந்த 6வது அத்தியாயத்தில் 29வது ஸ்லோகம் இது. எல்லா பூதங்களையும் பிராணிகள்லையும் இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவை இவன் பார்க்கிறான். எப்படி பார்க்குறான்? எல்லா பூதங்கள்லேயும் ஆத்மா இருக்குது அப்படின்னு பார்க்குறானா? ஆனால் வாஸ்தவம் அப்படி இல்லை. எல்லா பூதங்கள்லேயும் ஆத்மா இல்லை. அந்த ஆத்மாவில் அத்தனை பூதங்களும் இருக்குது. சர்வபூதானிச்ச ஆத்மனி. இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் பார்க்கலாம். ஒரு உதாரணம் அப்படின்னு சொன்னால், இந்த ஆகாசம் ஒன்று, எல்லா இடத்துலையும் ஆகாசம் இருக்குது இல்லையா? இடைவெளிங்கிறது ஆகாசம்னு வச்சுப்போம். நிறைய பானைகள் பாத்திரங்கள்லாம் இருக்குது, அதுக்குள்ளே இடைவெளி இருக்குது. அப்போ தான் உள்ளே சாமான் போட முடியும். இப்போ ஒவ்வொரு பானையிலையும் உள்ள இடைவெளி ரூபமாக ஆகாசம் இருக்குது இல்லையா? அப்போ அவ்வளவு பாத்திரங்கள்லேயும் ஆகாசம் இருக்கா? நம்ம பாத்திரத்தை பார்க்கும்போது எல்லா பாத்திரத்துலேயும் உள்ள ஆகாசம் இடைவெளி இருக்குது. ஆனால் இந்த பாத்திரத்துக்குள்ளே இருக்கும் இடைவெளி இருக்கே, வாஸ்தவமாக பார்த்தோன்னா அந்த இடைவெளியில் தான் இந்த பாத்திரங்களே இருக்குது இல்லையா? அந்த ஆகாசம் எங்கே இல்லைன்னு சொன்னால் இந்த பாத்திரங்கள்லாம் அங்கே எங்கே இருக்க முடியும்? பாவம், இருக்கவே முடியாது. அப்போ என்ன பார்க்க வேண்டியிருக்கு? முதல்ல நம்ம பார்க்குறோம் பாத்திரத்துக்குள்ளே இடைவெளி இருக்குது, எல்லா பாத்திரத்துலையுமே இருக்கே. அப்புறம் பார்த்தா அந்த ஆகாசம் இடம் கொடுத்து தான் இந்த பாத்திரங்களே இங்கே இருக்குது. அப்போ அப்படியே மாறிடுறது. முதல்ல பார்க்குறச்ச பாத்திரத்தில் ஆகாசம் இருக்குது,
அப்புறம் பார்த்தா ஆகாசத்தில் பாத்திரம் இருக்குது. அது கொடுத்த இடைவெளியில் இந்த பாத்திரமானது இருந்துட்டுருக்கு. அந்த மாதிரி எல்லா சரீரத்துலேயும் ஆத்மா இருக்குது அப்படின்னு முதல்ல தெரியறதான். இதுதான் சர்வபூத ஸ்திதம் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் தான் மாறி போச்சு. இந்த பூதங்களில் இல்லை, பூதங்களே அதில் தான் இருக்குதுன்னு. சர்வபூதானி சாத்மனி, அந்த ஆத்மஸ்வரூபத்தில் அத்தனை சரீரமும் எல்லாத்துக்கும் ஆதாரம் அந்த ஒரே ஆத்மஸ்வரூபம், அதில் தான் இது எல்லாமே இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டான். ஈக்ஷதே யோகயுக்தாத்மா, இப்போ தான் அவன் சர்வத்திர சமதர்சனா, எல்லா இடத்துலையும் ஒரு ஆத்மஸ்வரூபத்தை பார்க்கக்கூடியவன் ஆவான், ஞானி ஆவான் அப்படின்னு அங்கே சொல்கிறது. இந்த மாதிரி ஆயாச்சுன்னா என்ன அவனால் மறக்க முடியாதுன்ட்டு. யோமாம் பஷ்யதி சர்வத்திர சர்வஞ்ச மயி பஷ்யதி தஸ்யாஹம் ந பிரணஷ்யாமி சச்சமே ந பிரணஷ்யதி. அவனுக்கு நான் மறைய மாட்டேன், அவனும் எனக்கு மறைய மாட்டான் அப்படின்னு சொல்கிறேன். 2 தினசாக சொல்கிறேன். ஏன்னா அபேதம் அப்போ தான் நன்னா தெரியுமா. அவனுக்கு நான் எப்போதும் பிரத்யட்சமாக இருப்பேன், கொஞ்ச நாளைக்கு பிரத்யக்ஷம், கொஞ்ச நாளைக்கு மறைஞ்சு போகிறான் அப்படிங்கிறது இல்லை. எனக்கு அவன் மறைய மாட்டான், அவனுக்கு நானும் மறைய மாட்டேன் அப்படின்னா இந்த இடத்துல ஏகத்துவத்தை சொல்கிறாரான். அங்கே என்ன பாஷ்யக்காரால் சொல்கிறா, யஸ்மாச்ச அகமேவ சர்வாத்மா ஏகத்வதர்ஷி ஞானீது ஆத்மைவ மேமதம்னு சொல்கிறார். 4 விதமான பக்தர்களில் ஞானி என்ன எதுக்காக பஜனம் பண்ணுறா அப்படின்னு கேட்டாக்க, மற்றவாள்லாம் ஒரு உத்தேசத்தை வச்சுட்டு பண்ணுறா. ஆர்த்தகா ஜிஜ்ஞாசு அர்த்தார்த்தி, இந்த 3 பக்தர்கள், ஆர்த்தன்னா கஷ்டத்தில் இருக்கிறவன், கஷ்டம் போகணும் அப்படிங்கிற பலத்தை உத்தேசித்து பக்தி பண்ணுறான். ஜிஜ்ஞாசு ஆத்மா பரமாத்மாவை தரிசனம் பண்ணணுமே அப்படிங்கிற ஒரு ஆசையோடு பக்தி பண்ணுறான். பணம் வேணுமே, நமக்கு சௌக்கியத்துக்கு எல்லாம் தேவைப்படுறதே அப்படின்னு அதை அபேட்சித்து அர்த்தார்த்தியாக இருக்கிறவன் பக்தி பண்ணுறான். எல்லோரும் பெரிய ரொம்ப வசதி உதாராகன்னு சொல்லிட்டு இந்த ஞானி எதுக்காக பக்தி பண்ணுறான் அப்படின்னு கேட்டாக்க, அதுதான் அந்த ஸ்வபாவம்னு. ஞானியுடைய ஸ்வபாவம் அது. எதுக்காக அப்படிங்கிறது இல்லை, அஹைத்துக்கமான பக்தின்னு அதை தான் சொல்கிறது. ஹேத்துனா அங்கே பிரயோஜனம், ஒரு பிரயோஜனத்தான் காரணம் பக்தி பண்ணுறதுக்கு. அந்த பிரயோஜனத்தை உத்தேசித்து அந்த பக்தி வருதே, அதெல்லாம் ஹைத்துக்கம்னு ஒரு பேர் கொடுத்துருக்கு. இது அப்படி இல்லை, இது சுவாபாவிகமாக. அதனால் ஞானீது ஆத்மைவ மேமதம் ஆஸ்தித சஹி யுக்தாத்மா. எல்லா இடத்துலையும் அவர் என்னையே பார்க்குறார், ஆத்மாவாக பார்க்குறார். ஆத்மாவிடத்தில் தானே பிரீத்தி இருக்க முடியும். ஏன்னா ஆத்மாவை எல்லாத்தையும் விட பிரியமானது ஆனந்த ஸ்வரூபமாக வர்ணிச்சிருக்கு. ததேதத் பிரேயப்புத்திராத் பிரேயோவித்தாத் பிரேயோன்யஸ்மாத் சர்வஸ்மாத் அந்தரத்தரம் எதயம் ஆத்மா. எதை பார்த்தாலும் எனக்கு பிரியம்னு சொல்லப்படுச்சா நான் தான் எல்லாத்தையும் விட பிரியமாக இருக்கு அப்படிங்கிறது உபனிஷத்தை நிரூபணம் பண்ணுறது. அந்த விதத்தில் பார்க்குறச்சே ஞானி அந்த பரமாத்மாவை ஆத்மாவாக பார்த்ததுனாலே இனிமேல் அவனுக்கு அடையிறதுக்கு ஒன்றும் இல்லை, ஒரு பிரயோஜனத்துக்காக அந்த பக்தி இல்லை, பிரீத்தி தானாக வருது, சுவாபாவிகம். ஞானிகளை வர்ணிக்கிறச்சே சர்வபூத ஹிதேரதாகனு அடிக்கடி வரும். இவாளுக்கு எதுக்காக இதெல்லாம் வேலை, எல்லா பிராணிகளும் சௌக்கியமாக இருக்கணுங்கிறதுக்காக அவளை ஹிதத்துக்காக இவ வேலை பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு தேவையா அப்படின்னு கேட்டால் இது ஸ்வபாவம். இதனால் அவளுக்கு ஒன்றும் ஆக வேண்டியதில்லை. எல்லா பூதத்துலேயும் அந்த ஆத்மஸ்வரூபத்தை பார்க்கும்போது அவளுடைய செயல்கள் அப்படி தான் இருக்க முடியும், வேறு வழி இல்லை. அதனால் சர்வபூத ஹிதாக அப்படி தான் இருப்பாள். அப்போ அந்த மாதிரி அவனுக்கு பரமாத்மாவிடத்தில் ஏற்படக்கூடிய அந்த பக்திங்கிறது ஜீவபிரம்ம அபேதமானதுனால சுவாபாவிகமானது ஞானிக்கு. இங்கேயும் ஞானித்து ஆத்மைவ மேத்மதங்கிற இடத்துலையும் சொல்லியிருக்காரு. 7வது அத்தியாயத்தில் இந்த 18வது ஸ்லோகம் ஒன்று இருக்குது, அதுதான் இப்போ நான் சொன்னது. அந்த இடத்துல தான் சொல்லியிருக்கார், ஆஸ்தித சஹி யுக்தாத்மா மாமேவ அனுத்தமாம் கதிம் மாம் ஆஸ்திதா அப்படின்னு சொல்லியிருக்கார். இந்த இடத்துல அபேதத்தை சொல்லியிருக்கார். அதே இடத்துல பகூனாம் ஜன்மனாம் அந்தே ஞானவான் மாம் பிரபத்தியதே வாசுதேவ சர்வமிதி ச மகாத்மா சுதுர்லபா. இதை பார்த்தாலும் நமக்கு ஒரே ஆத்மஸ்வரூபத்தை பார்க்குறாங்கிறது தெரிஞ்சுக்க முடியும். எப்படி பார்க்குறாவா, வாசுதேவா சர்வம் அப்படின்னு. இங்கே பார்த்தோன்னா என்ன இருந்தது, சர்வாத்வைத்தம். இது முதல்ல ஆத்மாத்வைத்தம்னு சொன்னேன் இல்லையா, எல்லா இடத்துலையும் ஆத்மா தான், ஆத்மா ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன்னா, இப்போ அதை தெரிஞ்சுட்டாச்சுன்னா
எல்லாமே ஆத்மாதான்னு அது வந்து விடுமா. ஏன்னா ஆத்மாவை தவிர்த்து வேறு எதுவுமே இல்லை. அனாத்மான்னு ஒன்று இருக்குன்னு வச்சுண்டு அதில் எல்லா இடத்துலையும் ஆத்மா ஒன்றுன்னு பார்க்குறதாக முன்னாடி சொன்னது. ஆனால் இப்போ அப்படி இல்லை. வாசுதேவ சர்வமிதி, இந்த அனாத்மான்னு ஒன்று தனியாக கிடையவே கிடையாது. எல்லாமே இந்த வாசுதேவ ஸ்வரூபம் இதுதான். அந்த மகாத்மா சுதுர்லபா அப்படின்னு சொல்லிட்டார். அதுக்கப்புறம் நாம் வந்து இனிமேல் இவ்வளவு நிறைய சொல்லப்படாதுன்னு நினைக்கிறேன். 18க்கு போயிடலாம். 18க்கு போயிடலாம். பதினெட்டு 20 இந்த ஞானம் இருக்கே, சாத்விகமான ஞானம் அப்படின்னு சொல்கிறச்சே அது எதுன்னு சொல்கிறச்சே சொல்கிறார், சர்வபூதேஷு ஏன ஏகம் பாவம் அவ்யயம் ஈக்ஷதே அவிபக்தம் விபக்தேஷு தஜ்ஞானம் வித்தி சாத்விகம். இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கணும். எல்லா பிராணிகளிடத்திலும் ஒரு பாவம், ஒரு வஸ்துவை எந்த ஞானம் நமக்கு தெரிவிக்கிறதோ அந்த ஞானமானது சாத்விகமான ஞானம் சொல்லுவோம். எல்லா பிராணிகள்லையும் இருக்கும் ஒரு வஸ்து அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டால் அதுதான் ஆத்மவஸ்து, ஆத்மஸ்வரூபம். அதுக்கே இன்னொன்று சொல்ல, அவிபக்தம் விபக்தேஷு. இந்த வஸ்துக்கள்லாம் தனித்தனியாக இருக்குது, சரீரங்கள் தனித்தனியாக இருக்குது, ஆனால் இது தனித்தனியாக இல்லை. தனித்தனியாக தெரியலாம், ஆனால் ஒன்றாக இருக்குது. அந்த வஸ்துவை எந்த ஞானத்தினால் கண்டுபிடிக்கிறானோ அந்த ஞானத்தை சாத்விக ஞானம் சொல்லுவோம். இப்போ இந்த இடத்துல அவிபக்தம் ஏகம் பாவம் அப்படிங்கிற இந்த சப்தங்கள் அத்வைத்தமான ஆத்மஸ்வரூபத்தை சொல்லக்கூடியதாக அமைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் இதே அத்தியாயத்தில் கடைசியில் பார்க்குறச்சே இந்த சாதனங்களெல்லாம் வரிசையாக நிறைய சொல்லிட்டு ஒரு தத்துவஞானத்தினால இவன் எப்படி ஆத்மாவாக ஆகிறான் அப்படிங்கிறத மேலே சொல்கிறச்சே அகங்காரம், பலம், தர்ப்பம், காமம், குரோதம், பரிகிரகம் விமுச்சிய, இது எல்லாத்தையும் விமுச்சியனா வாண்டான்னு தியாகம் பண்ணிட்டான். அகங்காரம் இல்லை, பலம் இல்லை, அது காமம், குரோதம், பரிகிரகம் எதுவுமே இப்போ இல்லை வந்துட்டேன். நிர்மமஹா, இதில் அகம்பாவமும் இல்லை, இது என்னுடையதுங்கிற அந்த மமத்துவமும் இல்லை. சாந்தகா, சாந்தமாக இருக்கான். இப்போது இதெல்லாம் அகம்பாவம் மமபாவத்தினால் வரக்கூடிய ஒரு கலக்கம் எதுவுமே இல்லை. அவன் பிரம்மபூயாய கல்பத்தே, பிரம்மபூயம் அப்படின்னு ஒரு பதப்பிரயோகம். வியாக்கரணப்படி இந்த பிரம்மபூயங்கிற சப்தத்துக்கு என்ன விற்பத்தின்னு சொன்னால், பிரம்மம் ஆவது, பவனம், பூதாத்துக்கு பவனம் இல்லையா, பிரம்ம பவதி, இவனே பிரம்மம் ஆகிறான். பிரம்மம் ஆகிறதுங்கிற அந்த பவனம் இருக்கே அதுதான் பிரம்ம பூயம் அப்படிங்கிறது. வியாக்கரணப்படி அந்த சப்தத்துக்கு அப்படி தான் அர்த்தம் வரும். இவனே பிரம்மமாகிறான், பிரம்மபூதா. மறுபடியும் இவன் பிரம்ம, அந்த ஞானத்தினால் பிரம்மமாயிட்டான்னா பிரம்மபூதா பிரசன்னாத்மா நசோச்சதி ந காங்க்ஷதி. அவனுக்கு எந்த ஆசையும் இருக்காது, அவன் சோகப்பட மாட்டான். அப்போ சோக நிவர்த்திக்கு காரணமான ஞானம் இது. சமசர்வேஷு பூதேஷு மத்பக்திம் லபத்தே பராம். மத்பக்திம் லபத்தே பராம்னா அங்கே சொன்ன அந்த ஞானிக்கு வரக்கூடிய பராமத்பக்தினா ஞானரூபமான பக்தி தான் இது. இந்த பக்தியை அவன் அடைவான். அதுக்கப்புறம் சாதகனாக இருக்கிறவனுக்கு இந்த பக்தியால் வரக்கூடிய பலம் என்னன்னு சொல்லக்கூடிய ஸ்லோகம் இருக்குது. அதில் என்ன சொல்கிறாருன்னா, பக்தியா மாம் அபிஜானாதி. இந்த சாதனமாக இருக்கக்கூடிய பக்தியாலே என்னுடைய ஸ்வரூபத்தை, உண்மையான ஸ்வரூபத்தை தெரிந்து கொள்ள முடிகிறது. எப்படி? யாவான் யஷ்சாஸ்மி தத்துவதா. இந்த யாவான் யஷ்சாஸ்மி தத்துவதகாங்கிற இடத்துல எப்படி தெரிகிறதுன்னு கேட்டால், ரெண்டு விதமாக அவன் பகவானை பார்க்குறானா பக்தியால். பல உபாதிகளை கொண்டு பெரிய விஸ்தாரம் கொண்டதாகவும் பார்க்குறான்.
அதுக்கப்புறம் உபாதிகள் எதுவும் இல்லாமல் தத்துவத்தா பார்க்குறான். இந்த ரெண்டையும் இங்கே யாவான் யஷ்சாஸ்மி தத்துவத்தா, யாவானஸ்மி தத்துவத்தா யஷ்சாஸ்மி, இப்படி வியாக்கியானம் பண்ணோம். இதே விஷயம் கட்டோபனிஷத்தில் இருக்குது. அங்கே என்ன வருதுன்னா, அஸ்தித்யேவ உபலப்தவ்யா தத்துவபாவேன ச உபயோஹோ அஸ்தித்யேவ உபலப்தஸ்ய தத்துவபாவ பிரசீததி. இது ரொம்ப வசத்தியான மந்திரம். இந்த ஆத்மஸ்வரூபத்தை முதல்ல இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கணும், அப்புறம் அதனுடைய தத்துவத்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நமக்கு மேல்வாரியாக தெரியறதோ இல்லையோ. அஸ்தி இருக்குது, ஆத்மாங்கிறது வேதாந்தம் சொல்லக்கூடிய ஆத்மா இருக்குது அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சிடணும், அப்புறம் அதனுடைய தத்துவத்தை தெரிஞ்சுக்கணும். அப்படி இல்லைங்க. இங்கே அஸ்தி பாவகான்னு சொன்னால் உபாதியோடு சேர்ந்து அந்த சகுண பாவத்தை அதில் புரிஞ்சுக்கணுமா. பெரிய பரமேஸ்வரன் பரமாத்மா இருக்கார், எல்லாமாக இருக்கார், ஜெகத்காரணமாக இருக்கார் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கணுமா. இதுதான் அஸ்திபாவம். உபாதியோடு சேர்ந்து அந்த மாயோபாதியோடு சேர்ந்து அந்த ஆத்மஸ்வரூபத்தை புரிந்து கொண்ட பிறகு அந்த மாயைங்கிற உபாதியை விலக்கி தத்துவபாவம்னு அதுக்கு தான் பேர். மாயைங்கிறது தத்துவத்தில் சேராது. ஆக மாயையை விலக்கி அந்த ஸ்வரூபத்தை புரிஞ்சுக்கணும். அது தத்துவபாவேன உபலப்தவ்யா. இப்படி தெரிஞ்சுக்கணும். ரெண்டு தினசாக தெரிஞ்சுக்கணும். முதல்ல தத்துவபாவத்துக்கு போனோன்னா நம்ம புத்தி வேலை செய்யாது, இதனால் அதை பிடிக்கவே முடியாது. அதனால் சகுணமாக நிரூபணம் பண்ணி அந்த சகுணம்லேருந்து உபாதியை கழட்டி விட்டு தத்துவத்துக்கு போகணுமா. தத்துவபாவேன சோபயோ அஸ்தித்யேவோபலப்தஸ்ய தத்துவபாவா பிரசீததி. இந்த சகுணமான பாவத்தில் எவன் பார்க்கிறானோ அவனுக்கு அந்த சகுணமான பரமேஸ்வரனே அனுகிரகம் பண்ணி அந்த தத்துவபாவத்தை காண்பிச்சு கொடுத்துருவார். இது அங்கே உள்ள விஷயம். அதே தான் எங்கேயும் சொல்கிறார். யாவான் யஷ்சாஸ்மி தத்துவத்தா. யாவான் அப்படின்னு சொல்கிறச்சே உபாதிகிருத விஸ்தர பேதா. பரமாத்மா எவ்வளோ பெரியவர், எல்லா இடத்துலையும் வியாபிச்சுட்டு இருக்காரு, எல்லா இடத்துலையும் எல்லாமா இருக்காரு, எல்லாத்துக்கும் அந்தர்யாமியாக இருக்காரு அப்படின்னு சொன்னால் எவ்வளோ பெரிய விஸ்தாரமான ஸ்வரூபம் அது அப்படின்னு எல்லா உபாதியோடு சேர்த்து பார்க்குறச்சே தான் விஸ்தாரம்னு நமக்கு தெரியும். அப்படி முதல்ல பார்த்துடணுமா. அதை புரிஞ்சுட்டதுக்கு அப்புறம் உபாதியை கழட்டி விட்டால் இது எப்படி இருக்குது அப்படின்னு உபாதியை கழட்டி தத்துவத்தை தெரிஞ்சுக்கணுமா. இது ரெண்டும் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பக்திங்கிறது அந்தఃகரணத்தில் ஒரு சுத்தியை கொடுத்து நமக்கு உபயோகப்படுறது. பக்தியாமாம் அபிஜானாதி யாவான் யஷ்சாஸ்மி தத்துவத்தா. தத்துவத்தா தெரிஞ்சுட்டானீன்னா அப்புறம் என்ன ஆகும்னு கேட்டால் தத்தோமாம் தத்துவத்தோ ஜாத்வா விஷதே தது அனந்தரம். அனந்தரம்னா அந்த சமயத்திலேயே, அடுத்த க்ஷணத்தில், அடுத்தபடியாக அடுத்த காலத்துலேன்னு இல்லை, கொஞ்சம் கூட கேப் இல்லை. இவன் எப்போ தெரிஞ்சுக்கிறானோ அந்த தெரிஞ்சுக்கிற சமயத்திலேயே விஷத்தேன்னு போட்டான். விஷத்தேன்னு சொன்னால் பிரவேசம் பண்ணி விடுறான்னா, எங்கே பிரவேசம் பண்ணுறது, எதில் பிரவேசம் பண்ணுறது அப்படின்னு சொன்னால் கலந்து விடுறான். கலந்து விடுறது கூட தப்பு. ரெண்டாக இருந்து கலக்கலையே இல்லையா, ஒரே ஸ்வரூப். இதுதான் அபேதம். இந்த இடத்துல இந்த ரெண்டு பானை இருக்குது, இங்கே ஒரு ஆகாசம் இதில் பானையிலையும் இருக்குது அதுலேயும் இருக்குது. இந்த பானையை உடைச்சுட்டான், ரெண்டு பானையும் உடைச்சுட்டான். இப்போ இந்த ஆகாசம் என்னாச்சு, ஒன்றா கலந்துவிடுதா? கலக்கவே இல்லை, ஒன்றா தானே இருந்திருக்கு. ஒன்றா இருக்கிறது தானே இந்த பானை பிரித்து காமிச்சது இல்லையா. ஆக ஒன்றா ஆகலை, ஒன்றா இருந்து பிரித்து காமிச்சுன்றது, அது போச்சு. இப்போ அதுதான் இங்கே விஷத்தே ததனந்தரம். இந்த என்னுடைய தத்துவத்தை தெரிந்து கொண்டவன் சாதகன், அவன் தெரிந்து கொண்ட தத்துவம் அப்படின்னு வேற ஒன்று அப்படிங்கிற இந்த பேதம் இல்லாமல் ஒரு ஸ்வரூபம் இருக்கே, அந்த ஸ்வரூபத்தை தான் விஷத்தே ததனந்தரம்னு இங்கேயும் அத்வைத்தமான ஆத்மஸ்வரூபத்தை சொல்கிறது. 18வது அத்தியாயத்துக்கு வந்தாச்சு. ஆக க்ஷேத்ரஜ்ஞாபி மாம் வித்தி அப்படிங்கிற இந்த வாக்கியத்துக்கு அர்த்தம் பண்ணுறச்சே நம்ம இத்தனையும் சம்பூர்ணமாக மனசில் வச்சுட்டு அப்படி தான் பாஷ்யக்காரால் அர்த்தம் பண்ணியிருக்கேன். பாஷ்யக்காரால் அர்த்தம் பண்ணுறா அப்படின்னு சொன்னால் அவருடைய மனசில் அந்த சமயத்தில் இந்த உபனிஷத்து கீதை எல்லாம் மொத்தமும் மனசில் ஓடின்னு இருக்கும். ஆக அது எல்லாத்தையும் வச்சுட்டு தான் அர்த்தம் பண்ணுவேன். ஆக இப்படி பார்க்கும்போது பகவத்கீதையில் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரை இன்னும் நிறைய நான் இன்னும் லிஸ்ட்டு போட்டுட்டு வந்தேன்.
ஆனால் அதெல்லாம் இப்போ சொல்ல முடியாது இல்லை. அப்படி பார்க்குறச்ச நிறைய ஆரம்பத்துலேருந்து கடைசி வரை அந்த அத்வைத ஸ்வரூபம் வர்ணிக்கப்பட்டிருக்கு. இதை விசாரம் பண்ணி பார்த்தா நல்லா தெரியுது. அத்வைதங்கிற சப்தமானங்கிறது அவசியமே இல்லை, அந்த அர்த்தங்கிறது இதில் நிறைய இருக்குது. ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். பகவத்கீதைங்கிறது சுவாமி உபதேசம் பண்ணினது தனியாக சுதந்திரமான ஒரு உபதேசமே இல்லை. சமஸ்த வேதார்த்த சார சங்கிரகபூதம் அப்படின்னு பாஷ்யக்காரர் சொல்கிறார். எல்லாருமே அப்படி தான் சொல்கிறார். சமஸ்த வேதார்த்தத்தையும் சாரமாக சங்கிரகித்து சொல்லக்கூடிய ஒரு கிரந்தம். ஆஹா, அங்கே சொன்னதை தான் இங்கே சொல்லணும், சுதந்திரமாக ஒரு விஷயம் சொல்லக்கூடியது இல்லவே இல்லை. அப்படி இருக்கும்போது வேதாந்தத்தில் எந்த ஒரு அத்வைத்தமான ஆத்மஸ்வரூபத்தை சொல்லியிருக்கோ உபனிஷத்து, அதே ஸ்வரூபத்தை தான் இந்த கிரந்தமும் நமக்கு தெரியப்படுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இந்த பகவத்கீதையில் அத்வைத்தங்கிறத சொல்லிவிட்டு இதோட பூர்த்தி பண்ணிக்கிறேன். நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவ. தன்யவாத பாஷண வாயிலாக இந்த பிரவச்சனத்தை ஒரு சின்ன அனுவாதம் மாதிரி பண்ணிக்கலான் இருந்தால், இதை ஒரு அடியன் பார்க்கும்பொழுது ஒரு அதிகரண ரச்சனா மாதிரி இந்த பிரவச்சனத்தை புரிஞ்சுக்கிறேன். முன்னமே ஒரு தடவை இங்கே மதத்திரய விவேச்சனம் பகவத்கீதான்னு ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி நடந்தப்போ கூட இந்த ஒரு விசாரத்தை குருச்சரணாலோட ஆற்றுலேயே நான் பேசினது உண்டு. மிச்ச மதங்களில் பகவத்கீதா வியாக்கியானம் சொல்கிறதும்பொழுது அத்வைதத்தில் கொஞ்சம் சிரமப்படுற மாதிரி இருக்கோ அப்படின்னு கேட்டுட்டப்ப இன்னொரு வித்வானும் இதை பற்றி சொன்னார். பிரஸ்தானத்ரயம் அதில் ஸ்மிருதி பிரஸ்தானம்னு வரும்பொழுது எவ்வளவோ கீதைகள் அத்வைதத்தை ஸ்பஷ்டமாக சொல்லக்கூடிய கீதைகள், ஸ்பஷ்டமான வாக்கியங்கள் நிறையா இருக்கக்கூடிய கீதைகள் இருந்தாலும் பகவத்கீதையை பகவத்பாதால் எடுத்துட்டு பாஷ்யம் பண்ணதுக்கு இது காரணமாக இருக்குமோ அந்த அளவுக்கு இதில் குழப்பி விடுறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அப்படிங்கிறதுனாலையோ என்னமோ பகவத்கீதையை பகவத்பாதால் எடுத்துட்டதாக சொன்னால்னு சொல்லும்பொழுது இன்றைய பிரவச்சனமும் இந்த மாதிரி தான் ஆரம்பித்ததாக நான் பார்க்குறேன். அங்கே சின்னது எப்படின்னா, பகவத்கீதையில் அத்வைத்தம்னு சீர்ஷகம் இருந்தாலும் அத்வைத்தங்கிற சப்தம் பகவத்கீதையில் இருக்காங்கிறது தான் ஒரு உபக்கிரமமாக ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட்டாக ஆரம்பிச்சுது. பகவத்கீதையில் அத்வைத்தங்கிற சப்தம் இல்லைன்னா என்ன, அத்வைத்தங்கிற பொருள் சொல் இல்லைனாலும் பொருள் இருக்குன்னு ஆரம்பித்து அதில் நான் இப்படி புரிஞ்சுட்டேன். அத்வைதத்தை சூக்ஷ்மமாக சொன்ன இடங்கள், கூடமாக சொன்ன இடங்கள், ஸ்பஷ்டமாக சொன்ன இடங்கள்னு ஒரு ப்ராக்ரெசிவாக ஒரு பில்டப், ஒரு அதிகரண ரச்சனைன்னு பார்க்கும்பொழுது ஒரு பல்குவான பட்சம் முதல்ல வரும். அப்படியே படிப்படியாக அதை திருடமாக ஸ்பஷ்டமாக சொல்லி கொடுக்குற மாதிரி வருங்கிறப்ப முதல்ல பகுவச்சனத்தை பார்த்து நம்ம பிரமிக்கலாம், நிறையா ஆத்மாக்கள் இருக்குதுன்னு சொல்லுவோம். அப்புறம் ஷரீரினஹான்னு அடுத்த ஸ்லோகத்திலேயே ஏகவச்சனம் போட்டது. இந்த மாதிரி இடங்களில் சூக்ஷ்மமாக அத்வைத்தத்தை சொன்னதாக தெரிஞ்சுட்டு மேற்கொண்டு நஜாயத்தே மிரியத்தேவா கதாச்சித்துங்கிற இடத்துல ஏதோ ஒரு பரமாத்ம ஸ்வரூபத்துக்கு அழிவு இல்லை, இது இல்லைன்னு தெரிஞ்சின்றதுனால இவனுக்கு என்ன அப்படிங்கிற இடத்துல அங்கே ஒரு அத்வைதம் இருக்குங்கிறத சொல்லும்பொழுது அங்கே கூடமாகவும், அப்புறம் க்ஷேத்ரஜன் சாப்பி மாம் வித்திங்கிற இடத்துலேருந்து ஆரம்பித்து தொடர்ச்சியாக ஸ்பஷ்டமாகவே அத்வைதத்தை கீதை எந்தெந்த இடங்கள்லாம் சொல்லிக் கொடுக்குன்னு ஒரு நிறைய உதாரணங்களை கொண்டு இந்த பிரவச்சனமானது அமைஞ்சது. இப்படிப்பட்ட ஒரு பிரவச்சனத்துக்கு குருநாதாளுக்கு நான் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுண்டு, இப்போது டிசர்விங் ஸ்டூடெண்ட் ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிறது இந்த எண்டோமெண்ட் மூலமாக கொடுக்கப்படுறதுனால அதை பெற்றுக்கொள்ளும்படி குமாரி டி ஹரிணியை, நம்ம காலேஜினுடைய வேதாந்த விபாக ஸ்டூடெண்ட் குமாரி டி ஹரிணியை நான் அங்கே அழைக்கிறேன். குருச்சரணால கௌரவிக்கும்படி திரு நாகசுவாமி அவர்களை நான் பிரார்த்திக்கிறேன். ஓம் அக்னேனய சுபதாராயே அஸ்மான் விஸ்வானி தேவ வயுனானி வித்வான். வந்திருந்த எல்லோருக்கும் நமஸ்காரபூர்வகமான தன்யவாதங்களை தெரிவிச்சுக்கிறேன். நமஸ்காரம்.